தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் பிளான் பண்றோம். ஆனா வாழ்க்கை நம்ம பிளானையே மாத்தி அமைக்கும் போது அந்த அதிர்ச்சியை தாங்குற அளவுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? நீங்க இன்னைக்கு இருக்கிற அதே மனநிலையில 10 வருஷம் கழிச்சு இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. அப்ப மாறப்போற ஒரு மனுஷனுக்கு மாறாத ஒரு பிளான் போட்டா அது வேலை செய்யுமா? ஏன் இந்த உலகத்துல இருக்கிற பெரிய புத்திசாலிங்க கூட பண விஷயத்துல தப்பு பண்றாங்க? ஸோ பணத்தை பற்றி முதல் 10 அத்தியாயங்களில் நாம் கற்றுக்கிட்ட விஷயம் த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற இந்த புக்கோடைய முதல் 10 அத்தியாயங்கள் நீங்கள் பார்ட் 1ல் பார்த்துருப்பீங்க. இது பார்ட் 2 வீடியோ. அந்த முதல் வீடியோ வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இப்போ நான் சொல்ல போகிற அந்த 10 சாப்டர் இருக்குல்ல, இது எல்லாமே ஒரு விதையை விதைக்கிறதுக்கு சமம். ஆனால் அந்த விதை மரமாகி புயலை தாங்கி நிற்கணும்ல, அந்த சக்தியை உங்களுக்கு தரப்போறது தான் இப்போ நான் சொல்ல போற த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற இந்த புக்கில், மார்கன் ஹவுஸில் எழுதின இந்த புக்கில் அடுத்து நான் சொல்ல போற 10 அத்தியாயங்கள். பணக்காரன் ஆகிறது ஈஸி, ஆனால் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நிம்மதியாக ஒரு புத்திசாலியாக வாழறது அப்படின்றது ஒரு கலை. அந்த கலையோட ரகசியங்களை தான் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ ரெடியா இருங்க. த சைக்காலஜி ஆஃப் மணியோடைய கடைசி 10 சாப்டருடைய என்னுடைய ரிவ்யூ அண்ட் சம்மரி தான் கேட்க போறீங்க. அதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டீப் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. நான் டீப் டாக்ஸ் தீபன். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்க பண விஷயத்துல முடிவெடுக்கும் போது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி 100% லாஜிக்கா யோசிப்பீங்களா, இல்ல ஒரு மனுஷனா உங்களுடைய நிம்மதியை மனசுல வச்சு யோசிப்பீங்களா? ஒருவேளை நீங்க நான் எப்பவுமே லாஜிக்கா கணக்கு போட்டு தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்ற ஆளா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்க போகுது. ஏன்னா மார்க்கெட்ல 100% லாஜிக்கா இருக்கிறவங்க தான் சீக்கிரமா பணத்தை இழப்பாங்கன்னு இந்த புக்கு சொல்லுது. த சைக்காலஜி ஆஃப் மணி இந்த புக்கை எழுதின மார்கன் ஹவுஸில் நிறைய விஷயத்தை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பணத்தை நாம எப்படி பார்க்கணுன்ற அந்த கண்ணோட்டத்தையே மாத்திர ஒரு பார்வையா இந்த புக்கு இருக்கு. நிறைய பேர் இந்த புக்கை ரிவ்யூ பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த புக்குடைய 11th சாப்டர்ல தான் நிறைய விஷயங்கள் அவர் சொல்றாரு. அதுலயும் இந்த சாப்டர் என்னை ரொம்பவே யோசிக்க வச்ச ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு சாப்டர் நான் சொல்லுவேன். இந்த சாப்டர் டைட்டில் தெரியுமா? ரீசனபிள் ரேஷனல். இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம். ரீசனபிளும் ரேஷனலும் ரெண்டுமே ஒன்று தானே, ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகுது அப்ப நீங்க நினைக்கலாம். ஆனா ஃபினான்ஸ்னு வரும்போது இது ரெண்டுத்துக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. ரேஷனல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ரேஷனல் அப்படின்னா எந்த எமோஷனலும் இல்லாம வெறும் கணக்கு, டேட்டா, எக்ஸல் ஷீட் இதெல்லாம் வச்சு 100% பெர்ஃபெக்டா லாஜிக்கா முடிவெடுக்கிறது. எந்த இடத்துல லாபம் அதிகமா கிடைக்குமோ அங்க மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு ரோபோ மாதிரி யோசிக்கிறது. ஆனா ரீசனபிள் அப்படின்னா லாஜிக் இருக்கும், ஆனா அதே சமயம் மனுஷங்களுடைய எமோஷன்ஸ், நம்ம நிம்மதி, நம்ம குடும்ப சூழ்நிலை, நைட்டு படுத்தா நிம்மதியா தூக்கம் வரணும், இதையெல்லாம் மனசுல வச்சு ஒரு முடிவெடுக்கிறது. இந்த சாப்டர்ல ஆத்தர் மார்கன் ஹவுஸில் என்ன சொல்றாரு அப்படின்னா, பணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவுமே ரேஷனலா இருக்க ட்ரை பண்ணாதீங்க, ரீசனபிளா இருக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுதான் லாங் டேர்ம்ல உங்களுக்கு வெல்த்தை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. நான் இந்த வரியை படிச்சப்ப எனக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருந்தது. ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்டும் என்ன சொல்லுவாங்க, உங்கள் எமோஷன்ஸை உள்ளே கொண்டு வராதிங்க, பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வராதிங்க, கணக்கு போட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இவர் ஏன் மாற்றி சொல்கிறாரு? இதுக்குள்ளே இருக்கிற ரொம்ப ஆழமான உண்மை என்ன அப்படின்னு நோண்டி பார்க்கும்போது ஒரு சின்ன உதாரணம் ஒன்று வருது. நீங்களே கனெக்ட் பண்ணி பாருங்க. நம்ம ஊரில் நம்ம அப்பா தாத்தா காலத்தில் எல்லாம் எதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? ஒன்று தங்கமாக இருக்கும், இல்லைனா நிலமாக இருக்கும். கரெக்டா? இப்போ இருக்கிற நிறைய லாஜிக்கான, அதாவது ரேஷனலாக யோசிக்கிற ஃபினான்ஸ் பசங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரியல் எஸ்டேட்டில் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை முடக்கிறது வேஸ்ட்டு, அதுக்கு பதிலாக அதை ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டால் 15% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், காம்பவுண்டிங்காக ஆகும் அப்படின்னு எக்ஸல் ஷீட் போட்டு காட்டுவாங்க. மேத்தமெட்டிக்கலாக பார்த்தா அவங்க சொல்கிறது 100% கரெக்டு தான். ஆனால் நம்ம அப்பா ஏன் நிலத்துலையும் தங்கத்திலையும் போட்டாரு? ஏன்னா அது அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற ஒரு சொத்து. மார்க்கெட் ஏறுதா இறங்குதான்னு தினமும் நியூஸ் பேப்பரை பார்த்துக்கிட்டு பிபி மாத்திரையை போட்டுக்கிட்டு உட்கார வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை. அவங்க நிம்மதியாக தூங்குனாங்க. அவங்க எடுத்தது ரேஷனல் முடிவு கிடையாது, ஆனால் அது ரீசனபிள் முடிவு.
அந்த நிம்மதி இருந்ததுனால தான் 20 வருஷம் 30 வருஷம்னு அவங்களால அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்காம ஹோல்ட் பண்ண முடிஞ்சது. கடைசியில அவங்களும் பெரிய அளவுல லாபம் பார்த்தாங்க தான். உங்களுக்கே தெரியும், தாத்தா காலத்துல ஒரு ஏக்கர் நிலமே 5,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, வித்திருப்பாங்க. இப்ப மதிப்பு பல கோடி இருக்கும். ஸோ கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சொத்துல அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க. இந்த இடத்துல ஒரு அருமையான பாயிண்ட்டை ஆத்தர் சொல்றாரு. கணக்குப்படி பெர்ஃபெக்ட்டா இருக்கிற ஒரு பிளானை உங்களால 2 மாசம் கூட ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா அது குப்பைக்கு சமம் அப்படின்றாரு. ஆனா கணக்குப்படி கொஞ்சம் கம்மி லாபம் கொடுத்தாலும் உங்களால ஒரு பிளானை 20 வருஷம் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் பெஸ்ட் பிளான்னு சொல்றாரு, நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பா பண்ண மாதிரி. இப்ப ஷேர் மார்க்கெட் பத்தி பேசுவோம். இது கொஞ்சம் டிபிக்கலா இருக்கும். நான் ஏன்பா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படிலாம் இருக்கும். பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய பேர் வருவாங்க, ப்ரோ நான் அந்த கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தேன், டேட்டா எல்லாம் பக்காவா இருக்கு, இதுல இன்வெஸ்ட் பண்ணா சூப்பரா காசு பார்க்கலாம் அப்படின்னு உங்களை உள்ள இறக்குவாங்க. இது ஆத்தர் சொல்ற மாதிரி ஒரு ரேஷனலான அப்ரோச். ஆனா ஒரு நாள் காலையில முழிச்சு பார்க்கும்போது மார்க்கெட் கிராஷ் ஆகி அவங்க போர்ட்ஃபோலியோ 40% மைனஸ்ல இருக்கும். அன்னைக்கு அவங்க மூளை எக்ஸல் ஷீட்டை பார்க்காது. அவங்க இதயம் படபடன்னு அடிக்கும். ஐயோ போட்ட காசெல்லாம் போச்சு அப்படின்னு பயந்து உடனே நஷ்டத்துல எல்லாத்தையும் வித்துட்டு வெளியே வந்துருவாங்க. இங்க தான் மனுஷங்களுடைய எமோஷன் உள்ள வருது. நம்ம ஒன்றும் எக்ஸல் ஷீட் கிடையாது, நம்ம மனுஷங்க. மார்கன் ஹவுசல் இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தை இங்க சொல்றாரு. லவ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்டை லவ் பண்ணுங்க அப்படின்றாரு. ஏன்னா ஃபினான்ஸ்ல ஒரு தியரி இருக்கு. உங்க கம்பெனியை காதலிக்காதீங்க, லாபம் வந்தா வித்துட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆத்தர் சொல்றாரு, நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட் மேல ஒரு சின்ன எமோஷனல் அட்டாச்மெண்ட் வச்சிருக்கணும். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஒரு பிசினஸ்லயோ ஒரு ஸ்டாக்லயோ போடுறீங்க அப்படின்னா அந்த பிசினஸ் என்ன பண்ணுது, அதோட ப்ராடக்ட் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு ஒரு பந்தம் இருக்கணும். ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் மோசமா போறப்ப மற்றவங்க எல்லாம் வித்துட்டு ஓடும்போது உங்களுக்கு அந்த கம்பெனி மேல இருக்கிற அந்த நம்பிக்கை உங்களை விற்க விடாம தடுக்கும். அந்த கஷ்டமான நேரத்தில் உங்களை மார்க்கெட்ல நிக்க வைக்கிறது உங்க லாஜிக் கிடையாது, உங்க எமோஷன் தான் அப்படின்னு சொல்றாரு. இதை படிக்கும்போது ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் ஒன்று புரியுது. நம்ம நிறைய நேரத்தில் நம்ம லைஃப்ல பணத்தை ஒரு டூல் மாதிரி தான் பார்க்குறோம். ஒரு மிஷின்ல இன்புட் கொடுத்தா அவுட்புட் வரும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய பயம், நம்மளுடைய பேராசை இதெல்லாம் எந்த எக்ஸல் ஷீட்டாலையும் கணக்கு போட முடியாது. ஒருத்தருக்கு 10 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி ஸ்டாக் மார்க்கெட்ல போடுறது ரேஷனலா தோணலாம். ஏன்னா லோன் இன்ட்ரெஸ்ட் 10% தான், மார்க்கெட்ல 15% எடுக்கலான்னு லாஜிக்கா கணக்கு போடுறாரு. ஆனா கடனை வாங்கி போட்டுட்டு மார்க்கெட் சரியும் போது ராத்திரி தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுப்பா இருப்பாருங்க. அப்ப தெரியும் ரேஷனலா இருக்கிறத விட ரீசனபிளா இருக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. ஃபைனலா ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த சாப்டர்ல, உங்களை நீங்களே ஒரு மிஷின் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. நீங்க தப்பு பண்ணுவீங்க, நீங்க பயப்படுவீங்க, உங்களுக்கு நிம்மதி தேவை. அதனால எந்த ஒரு பினான்சியல் முடிவு எடுக்கும் போதும் இது எனக்கு அதிகமான பணத்தை கொடுக்குமா அப்படின்ற கேள்வியை தாண்டி இது எனக்கு ராத்திரி நிம்மதியான தூக்கத்தை கொடுக்குமா அப்படின்ற கேள்வியை கேட்டு முடிவெடுங்கன்றாரு. அதுதான் லாங் டேர்ம்ல உங்களை ஜெயிக்க வைக்கும். இது ஒரு புக் ரிவ்யூவா மட்டும் நான் பார்க்கல, இது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய லைஃப் லெசனா நான் பார்க்குறேன். ஸோ இந்த 11th சாப்டர் நான் படிச்சு முடிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நிறைய பேர் ஃபினான்ஷியல் சக்ஸஸ் அப்படின்றத பேங்க் பேலன்ஸ்லையும் போர்ட்ஃபோலியோலையும் ரிட்டர்ன்ஸ்லையும் அளந்து பார்க்குறாங்க. நான் வருஷத்துக்கு 20% ரிட்டர்ன் எடுத்துட்டேன், 30% எடுத்துட்டேன் அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த சாப்டர் ஒரு முழுமையான வேறொரு கோணத்தை நமக்கு காட்டுது. ஒரு முடிவோட வெற்றி அது தர்க்க ரீதியாக எவ்வளவு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றதுல இல்லை, அது நடைமுறையில் உங்களுக்கு எவ்வளவு அமைதியை தருது அப்படின்றதான் இருக்கு. உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் மாதம் மாதம் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம், எஸ்ஐபியில் போடலாம், அப்படி போடுற பர்சனாக நீங்கள் இருக்கலாம். இல்லை ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கூட இருக்கலாம், கோல்டு கூட வாங்கலாம். இல்லை ரிஸ்க் எடுக்கவே பயந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ்லையோ எஃப்டிலையோ பணத்தை போடுறவரா கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு ஃபினான்ஸ் குருவோ இல்லை யூடியூப்பில் பேசுகிறவங்களோ நீங்கள் பண்ணுறது தப்பு, இதில் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வராது, பண வீக்கத்தை பீட் பண்ண முடியாது அப்படின்னு 1008 லாஜிக் பேசலாம். அவங்க சொல்கிறது மேத்தமெட்டிக்கலாக கரெக்டாகவே இருந்தாலும் நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிங்க. நீங்கள் செஞ்சிருக்கிற முதலீடு உங்களுக்கு ராத்திரி படுத்தா நிம்மதியான தூக்கத்தை தருதா? நாளைக்கு உலகத்தில் எந்த மூலையில் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம பணம் பத்திரமா இருக்கு, நம்ம குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்ற தைரியத்தை கொடுக்குதா? அப்படின்னா நீங்கள் செஞ்சிருக்கிறது தான் உலகத்திலேயே பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அதை நாம நம்பணுன்றதை நான் முடிவு பண்ணுறேன்.
ஏன்னா 100% சரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் சரியும் போது பேனிக் ஆகி அதை விற்கிறத விட 80% சரியான ஸ்ட்ராட்டஜியை மன நிறைவோட 20 வருஷம் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறவங்க தான் இந்த உண்மையான வெல்த்தை கிரியேட் பண்ணுறவங்க. ரேஷனாலிட்டி அப்படின்றது எப்பவுமே பேப்பர்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்கும், எக்ஸல் ஷீட்டை பார்க்கறப்பெல்லாம் பிளஸ்ல இருக்கும். ஆனா ரீசனபிள்னஸ் அப்படின்றது காரணம் தான் நிஜ வாழ்க்கையில உங்களை காப்பாத்தும் அப்படின்னு இவர் சொல்றாரு. மனித உணர்வுகளையும் உங்களுடைய உளவியலையும் எந்த எக்ஸல் ஷீட்டாலையும் கணிக்க முடியாது. அதனால உங்களுக்காக உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ, எதை உங்களால பல வருஷங்களுக்கு தொடர்ந்து செய்ய முடியுமோ அந்த ரீசனபிளான வழியை தேர்ந்தெடுங்க. பணத்தை விட மன அமைதி தான் இங்க ரொம்ப உண்மையான சொத்து அப்படின்றத ரொம்ப அழகா இந்த சாப்டர்னால புரிஞ்சுக்க முடியுது. சிம்பிளா சொல்லணும்னா அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் அடுத்த சாப்டர்ல மார்கன் ஹவுசல் சொல்ல போற விஷயம் இதை விட பயங்கரமா இருக்கும். ஹிஸ்டரியை பார்த்து முன்னாடி மார்க்கெட்ல இப்படிதான் நடந்துச்சு, அதனால ஃபியூச்சர்லயும் இப்படிதான் நடக்கும்னு நீங்க கணக்கு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. ஏன்னா உலகத்தில் இதுக்கு முன்னாடி நடக்கவே நடக்காத விஷயங்கள் தான் இனிமேல் நடக்க போகுது. அது என்ன லாஜிக், அதை எப்படி நாம எதிர்கொள்றது அப்படின்ற விஷயத்தை தான் அடுத்த சாப்டர்ல அவர் சொல்றாரு. மறக்காம கேளுங்க. நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்ல ஷேர் மார்க்கெட்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? உடனே ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணி கடந்த 5 வருஷத்துல இது எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, கடந்த 10 வருஷத்துல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு அதனுடைய ஹிஸ்டரியை செக் பண்ணுவீங்க. கரெக்டா? ஏன்னா முன்னாடி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு, அதனால ஃபியூச்சர்லையும் நல்லா பண்ணும் அப்படின்னு நம்ம மூளை நம்புது. ஆனால் மார்கன் ஹவுசல் என்ன சொல்றாரு தெரியுமா? பழைய வரலாறு அந்த ஹிஸ்டரியை வச்சு ஃபியூச்சரை கணிக்கிறது அப்படின்றது கார் ஓட்டும் போது முன்னாடி பார்க்காம ரியர் வியூ மிரரை மட்டுமே பார்த்து வண்டி ஓட்டுற மாதிரி. அதுல கண்டிப்பா ஆக்சிடென்ட் தான் ஆகும் அப்படின்னு அவர் சொல்றாரு. புதுசா இருக்குல்ல? அப்ப கடந்த கால டேட்டா எல்லாமே வேஸ்டா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் இந்த சாப்டர்ல டீட்டெயிலாக நான் மாத்திர சொல்லியிருக்கிறாரு. இந்த சாப்டரை நான் படிக்கும் போது என் மனசுக்குள்ள ஒரு ஆழமான கேள்வி வந்தது. நம்ம எல்லாருமே ஃபினான்ஸ்னு வந்துட்டா பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றது தான் கேட்போம். டிவியை போட்டா பிஸ்னஸ் சேனல்ல நிறைய பேர் கோட் சூட் போட்டுக்கிட்டு வந்து ஏதோ ஒரு பெரிய சார்ட் எல்லாம் காட்டி 1980 இப்படி நடந்துச்சு, 2008 மார்க்கெட் இப்படி விழுந்துருச்சு, அதனால 2026 இப்படிதான் நடக்கும் அப்படின்னு அடிச்சு பேசுவாங்க. நாமும் அவங்க சொல்ற டேட்டாவெல்லாம் பார்த்துட்டு ஆகா என்ன நாலேஜ் இவருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுவோம். ஆனா மார்கன் ஹவுசல் இங்க ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறாரு. அதாவது வரலாறு அப்படின்றது உலகத்துல நடந்த மாற்றங்களை பத்தி படிக்கிறது தான். ஆனா நாம எவ்வளவு முட்டாள்தனமா அந்த வரலாற்றையே எதிர்காலத்துக்கான மேப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இது எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா? பொருளாதாரத்திலையும் சரி ஷேர் மார்க்கெட்லையும் சரி ஒருத்தர் எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருந்தாலும் அவரால் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத 100% கணிக்கவே முடியாது. ஏன்னா உலகத்துடைய தலையெழுத்தையே மாத்தி போட்ட மிகப்பெரிய சம்பவங்கள் எல்லாமே யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் நடந்த சர்ப்ரைஸ் தான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். 1929 வந்த பெரிய பொருளாதார மந்த நிலை, 2வது உலக போர், அமெரிக்காவில் நடந்த 9/11 தீவிரவாத தாக்குதல், 2008 நடந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட் கிராஷ், இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரீசெண்டாக நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ண கோவிடா இருக்கட்டும், இப்போ நடந்துட்டு இருக்க வார் இதுவா இருக்கட்டும், எந்த ஒரு ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட் ஆகுது தன்னோட எக்ஸல் ஷீட்ல 2020 ஒரு வைரஸ் வரும், உலகம் முழுக்க லாக்டவுன் போடுவாங்க, பிஸ்னஸ் எல்லாம் மூடுவாங்க, மார்க்கெட் 40% கீழே விழும் அப்படின்னு கணிச்சு வச்சிருந்தாரா? இல்லவே இல்லை. இந்த உலகத்துல எந்த பெரிய டேட்டாவும் எந்த ஒரு ஏஐ மாடலும் இந்த மாதிரி நடக்கும்னு கணிக்கல. ஆனா இந்த மாதிரி யாராலையும் கணிக்க முடியாத விஷயங்கள் தான் உலகத்துடைய பொருளாதாரத்தையே மொத்தமா புரட்டி போட்டுருச்சு. நிறைய பேரை கோடீஸ்வரனை ஆக்குனதும் இந்த மாதிரியான சம்பவங்கள் தான். பல பேரை நடுத்தருவுக்கு கொண்டு வந்ததும் இந்த மாதிரியான சம்பவங்கள் தான். இதை ஃபினான்ஸில் டைல் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. நான் முன்னே சொல்லியிருக்கேன். அதாவது 100 வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை 50 வருஷத்துக்கு ஒரு முறையோ நடக்கிற ஆனால் ஒட்டுமொத்த கேமையும் மாற்றுற விஷயங்கள் இது. நாம பண்ற பெரிய தப்பு என்ன அப்படின்னா இந்த மாதிரி எதிர்பாராத சம்பவங்கள் இனிமேல் நடக்காதுன்னு நம்புறது தான். ஓகே, 2008 மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சா, அப்போ இனிமேல் மார்க்கெட் கிராஷ் ஆனால் நம்ம உஷாராக இருந்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா அடுத்த பிரச்சனை 2008 வந்த மாதிரி வராது. அது கோவிட் மாதிரி வேறொரு ரூபத்தில் எதிர்பார்க்காத பக்கத்துலேருந்து வரும்.
அதனால பழைய டேட்டாவை மட்டும் நம்பி இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்றாரு. ஆத்தர் இங்க ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு. நீங்க 1950களில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்டோடைய புக்ஸ் எல்லாத்தையும் ரூல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இப்போ 2026ல் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது பல இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அன்னைக்கு இருந்த கம்பெனிகள் வேற, இன்னைக்கு இருக்கிற கம்பெனிகள் வேற. அன்னைக்கு ஒரு ஃபேக்டரி, ஒரு பெரிய இடம், மிஷினரி இதெல்லாம் இருந்தாதான் ஒரு பெரிய கம்பெனி. ஆனா இன்னைக்கு எந்த ஒரு பிசிக்கல் அசட்டும் இல்லாத வெறும் சாஃப்ட்வேர் கம்பெனிகளுடைய வேல்யூ பல பில்லியன் டாலர்களை தாண்டி போயிட்டு இருக்கு. உலகம் மாறிக்கிட்டே இருக்கு, டெக்னாலஜி மாறுது, ரூல்ஸ் மாறுது. அதனால பழைய ரெக்கார்ட்ஸை வச்சு புது உலகத்தை அளக்க முடியாது. இதை நான் படிக்கும்போது எனக்குள்ள ஒரு சின்ன பயம் வரதான் செஞ்சது. அப்ப என்னதான்ப்பா சொல்ற, நம்மளால எதையுமே கணிக்க முடியாது அப்படின்னா நாம எப்படிதான்ப்பா பணத்தை இன்வெஸ்ட் பண்றது, எப்படிதான்ப்பா பிளான் பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி மனசுக்குள்ள எனக்கு வந்துச்சு. உங்களுக்கும் அந்த கேள்வி இப்போ வந்திருக்கும். அதுக்கு ஆத்தர் ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு பதில் சொல்றாரு. நீங்க உங்க பிளானை உருவாக்கும் போது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல இவ்வளவு லாபம் வரும்னு 100% உறுதியா நம்பாதீங்க. எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதுக்கும் சேர்த்து பிளான் பண்ணுங்க. எல்லாமே நாம நினைக்கிற மாதிரி ஸ்மூத்தா போகாது. நடுவில் ஸ்பீட் பிரேக்கர் வரும், பள்ளம் வரும்னு தெரிஞ்சே வண்டியை ஓட்டுறவன் தான் சேஃபா வீடு போய் சேருவான். எப்பயுமே ஹிஸ்டரியை ஒரு கைட் மாதிரி வேணா வச்சுக்கலாம், ஆனா அதையே வேத வாக்க எடுத்துக்க கூடாது. ஏன்னா வரலாறுல இதுவரைக்கும் நடக்காத ஒன்று தான் நாளைக்கு நடக்க போகுது. அதனால எக்ஸ்பர்ட்ஸ் கணிப்பை நம்பி கண்மூடித்தனமா உங்க உழைப்ப, உங்க பணத்தை கொண்டு போய் கொட்டாதீங்க. உங்களுக்குன்னு சொந்தமா யோசிக்கிற திறனையும் எந்த சூழ்நிலையும் சமாளிக்கிற ஒரு மைண்ட் செட்டையும் டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 12 சாப்டரை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பொதுவாக நம்ம கிட்ட யாராவது ஏன் இவ்வளோ பணத்தை சேமிக்கிறீங்க, ஏன் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டா நாம என்ன சொல்லுவோம்? ஒரு வீடு கட்டணும், ஒரு புது கார் வாங்கணும், இல்லை என் பொண்ணோட கல்யாணத்துக்கு, என் பையனுடைய படிப்புக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காரணத்தை சொல்லுவோம். இப்படி ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக சேமிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான், அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் சாப்டர் படிக்கும்போது நம்ம கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன அப்படின்னா, உங்கள் சேமிப்பில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் சேமிக்க பழகுங்க. அது எதுக்கான சேமிப்புன்னு கேட்டால் இது என்ன ஆச்சரியப்படுத்த போற ஏதோ ஒரு விஷயத்துக்கான சேமிப்பு அப்படின்னு சொல்ல பழகுங்க. ஏன்னா வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்கிற மிகப்பெரிய பண கஷ்டம் எல்லாமே கேலண்டரில் குறித்து வச்சு இப்போ நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது கிடையாது. திடீர்னு ஒரு நாள் வேலை போயிடலாம், நம்ம எதிர்பாராத ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரலாம், அல்லது உலகத்தில் ஏதோ ஒரு மூலை நடக்கிற போரோ இல்லை டெக்னாலஜி மாற்றமோ நம்ம பிஸ்னஸை மொத்தமாக காலி பண்ணலாம். இது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இல்லாத சர்ப்ரைசஸ் தான். இப்படி எதிர்பாராமல் நடக்கிற ஒரு நெகட்டிவான சர்ப்ரைஸை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம்? அன்னைக்கு நம்மளை காப்பாற்ற போகிறது நம்ம எந்த காரணமும் இல்லாமல் சேர்த்து வச்ச அந்த சின்ன பணம் தான், அந்த சேமிப்பு தான். பழைய டேட்டாவை பார்த்துட்டு எனக்கு என் வேலையில் எந்த பிரச்சனையும் வராதுப்பா, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகாதுப்பா அப்படின்னு ஒரு லாஜிக்கை பில்ட் பண்ணுறதுன்றது முட்டாள்தனமான விஷயம். உங்கள் ஃபினான்ஷியல் பிளான் அப்படின்றது எந்த ஒரு பிரச்சனையும் வராதப்ப ஒர்க் அவுட் ஆகிற பிளானாக இருக்கக்கூடாது. உலகத்தில் எது நடந்தாலும் உங்களை நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்தாத ஒரு பிளானாக இருக்கணும். அதனால் இன்னையில இருந்து ஒரு வீடு வாங்குறதுக்கோ டூர் போகிறதுக்கோ எப்படி ஆசையாக சேமிக்கிறீங்களோ அதே மாதிரி வாழ்க்கையோடைய ஆச்சரியங்களை எதிர்கொள்கிறதுக்காக சேமிச்சு வைங்க. அதுதான் உண்மையான ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்றத இந்த சாப்டரை படிக்கும்போது எனக்கு புரிஞ்சது. சரிங்க, உலகத்தில் எல்லாமே சர்ப்ரைஸ் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி கொரோனா எப்போ வரும்னு தெரியாது, இந்த ஈரான் அமெரிக்கா போர் எப்போ வரும்னு தெரியாது, அடுத்த பல விஷயங்கள்லாம் எந்த நடக்க போகுன்னு சொல்கிறாங்க, அது எப்போ வருதுன்னு நமக்கு தெரியாது, கணிக்க முடியாதுன்னு தெளிவாக புரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம பணத்தை எப்படி தான் நாம் பாதுகாக்கிறது? ஒரு வேளை மார்க்கெட் கிராஷ் ஆனா, இல்லை நம்ம கணக்கு தப்பாக போயிட்டா மொத்தமாக அழிஞ்சிடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? இதுக்கு ஃபினான்ஸில் ஒரு சூப்பரான கான்செப்ட் இருக்கு. அதுக்கு பேரு தான் தவறு செய்வதற்கான இடம். உலகத்துல இருக்கிற பில்லியனர்ஸ், கோடீஸ்வரங்க எல்லாரும் ஃபாலோ பண்ற அந்த ரகசியமான கான்செப்ட் என்ன, அதை நம்ம வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றது, அதை பத்தி தான் அடுத்த சாப்டர்ல தெளிவா தெரிஞ்சுக்க போறீங்க. ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்க. உங்க முன்னாடி ஒரு டேபிள்ல ஒரு துப்பாக்கி இருக்கு, அதுல 6 குண்டுகள் போடக்கூடிய இடம் இருக்கு, ஆனா ஒரே ஒரு குண்டு மட்டும்தான் உள்ள இருக்கு. உங்ககிட்ட ஒருத்தர் வந்து இந்த துப்பாக்கியை உங்க தலையில வச்சு ஒரே ஒரு முறை சுடுங்க, நீங்க தப்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 கோடி ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு 83% இருக்கு. நீங்க இந்த கேம்ல கலந்துப்பீங்களா? முக்காவாசி பேரு என்ன பைத்தியமா,
100 கோடி கொடுத்தாலும் என் உசுரை பணயம் வைக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஃபினான்ஸ்னு வரும்போது நிறைய பேர் தங்களுக்கு தெரியாமலேயே ஷேர் மார்க்கெட்லையும் பிஸ்னஸ்லையும் இதே மாதிரி ஒரு கேமை தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை தப்பாக போனால் மொத்தமாக அழிஞ்சிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சும் சில முடிவுகளை எடுக்கிறாங்க. இதை எப்படி தவிர்க்கிறது? உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய கோடீஸ்வரங்க எதை ஃபாலோ பண்ணி தங்களை பாதுகாத்துக்கிறாங்க, அதை பற்றி தான் இந்த சாப்டரில் ரொம்ப அழகாக ரகசியத்தை ஓப்பனாக சொல்லியிருக்காரு நம்ம ஆத்தர். ஃபினான்ஸ் உலகத்தில் பெஞ்சமின் கிராகம் அப்படின்ற ஒரு பெரிய லெஜண்ட் இருக்காரு. அவர் தான் வாரன் பஃபட்டுக்கே குரு. அவர் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய மந்திரம் தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, அதாவது பாதுகாப்பு விளிம்பு. இந்த ஒரு வார்த்தை தான் இந்த ஒட்டுமொத்த சாப்டருடைய அஸ்திவாரம்னு சொல்லலாம். ரூம் ஆஃப் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம டெய்லி லைஃப்பில் நடக்கிற ஒரு உதாரணத்தை வச்சு சொல்லலாம். நீங்கள் உங்கள் ஊரில் ஒரு பெரிய பாலத்தை கடந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பாலத்தை கட்டின இன்ஜினியர் இந்த பாலம் ஒரே நேரத்தில் 10,000 கிலோ வெயிட் தாங்கும் அப்படின்னு கணக்கு போட்டு கட்டி வச்சிருப்பாருன்னு வச்சுப்போம். ஆனால் அவர் பாலத்துக்கு வெளியே போர்டு வைக்கும்போது அதிகபட்ச எடை 10,000 கிலோன்னு வைக்க மாட்டாரு. அதிகபட்ச எடை 5,000 கிலோ அப்படின்னு தான் போர்டு வைப்பாரு. ஏன் அப்படி பண்றாரு? அவர் போட்ட கணக்கு மேல அவருக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படிலாம் கிடையாது. அவர் கணக்கு 100% பெர்ஃபெக்ட் தான். ஆனா திடீர்னு ஒரு நாள் எதிர்பாராத விதமா 2-3 லாரிங்க ஒன்னா வந்துச்சு அப்படின்னா, இல்ல காத்து ரொம்ப வேகமா அடிச்சா, இல்ல மெட்டீரியல் குவாலிட்டியில ஏதாவது ஒரு சின்ன குறைபாடால பாலத்துடைய பவர் கொஞ்சம் கம்மியா இருந்தா, இந்த மாதிரி தவறுகள் நடக்கலாம் அப்படின்றதுக்காக அவர் விட்டு வைக்கிற அந்த கேப் தான் ரூம் ஆஃப் எரர். 5,000 கிலோவில் பாலம் உடஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் 10,000 கிலோ தாங்குற மாதிரி கட்டுறாரு. ஃபினான்ஸ்லையும் இதே மாதிரி தான் ஒரு இன்ஜினியராக தான் நாம இருக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. நாம போடுற ஃபினான்ஷியல் பிளான், ஒருவேளை நம்ம பிளான் தப்பா போனா கூட நம்மளை காப்பாத்துற மாதிரி இருக்கணும். நீங்க போட்ட பிளான் நீங்க போட்டபடி நடக்காது அப்படின்றதுக்கு முதல்ல ஒரு பிளான் போடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. கேட்கவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படின்னா, நீங்க போட்ட பிளான் நீங்க போட்டபடி நடக்காது அப்படின்றதுக்கு முதல்ல ஒரு பிளானை போடுங்க அப்படின்னு சொல்றாரு. நாமெல்லாம் எப்படி பிளான் போடுவோம்? ஒரு எக்ஸல் ஷீட்டை ஓபன் பண்ணுவோம். நான் மாசம் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கு வருஷம் 15% ரிட்டர்ன் கிடைக்கும், பணவீக்கம் 6% இருக்கும், அடுத்த 20 வருஷத்துல என் கையில 1 கோடி ரூபா இருக்கும், நான் சந்தோஷமா ரிட்டையர் ஆவேன் அப்படின்னு ரொம்ப அழகா போடுவீங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆனா நிஜ வாழ்க்கையில எக்ஸல் ஷீட் மாதிரி கிடையாது வாழ்க்கை. 20 வருஷத்துக்கு நடுவுல உங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை பிறப்பாங்க, திடீர்னு மெடிக்கல் எமர்ஜென்சி வரும், வேலை போகலாம், இல்ல உங்களுக்கு கோவிட் மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வந்து மார்க்கெட் பாதிக்க ஆளியாகலாம். அப்போ உங்களுடைய அந்த பெர்ஃபெக்டான பிளான் என்ன ஆகும்? சுக்குநூறா உடஞ்சு போகும். இந்த இடத்துல தான் ரூம் ஆஃப் எரர் உள்ள வருது. நீங்க பிளான் பண்ணும்போது 15% ரிட்டர்ன் வரும்னு கணக்கு போடாதீங்க. ஒரு 10% வந்தா கூட என் லைஃப் நல்லா இருக்குமான்னு பாருங்க. பணவீக்கம் 6% இருக்கும் அப்படின்னு கணக்கு போடாம ஒருவேளை 8% ஆனா கூட நான் சமாளிப்பேனா அப்படின்னு பாருங்க. நீங்க எதிர்பார்க்கறத விட கம்மியான லாபம் வந்தாலும் உங்க வாழ்க்கை பாதிக்கப்படாத மாதிரி ஒரு சின்ன ஒரு கேப், ஒரு பஃபர் வச்சு புத்திசாலித்தனமா பிளான் போடுங்க அப்படின்றாரு. இல்ல இன்னொரு ரொம்ப முக்கியமான கான்செப்டை பத்தி அவர் சொல்றாரு. அதுக்கு பேர் தான் முழுமையான அழிவை தவிர்த்தல் அப்படின்றாரு. அதாவது கேம் ஓவர் ஆகிற நிலைமைக்கு எக்காரணம் கொண்டும் போகவே கூடாது அப்படின்றாரு. நான் ஸ்டார்டிங்ல ஒன்று சொன்னேன்ல, துப்பாக்கி வச்சு ஒன்று சொன்னேன்ல, அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்க 83% வாய்ப்பு இருக்கு. ஆனா தோத்துட்டா அவ்வளவுதான், உயிரே போயிடும். அதாவது அழிவு 100%. ஃபினான்ஸில் நிறைய பேர் அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு தங்களுடைய ஒட்டுமொத்த பணத்தையும் ஒரே ஒரு கம்பெனி ஷேர்லையோ இல்லை ஒரே ஒரு பிஸ்னஸ்லையோ கொண்டு போய் கொட்டுவாங்க. 90% அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் ஒருவேளை அந்த 10% நடந்துட்டா அவங்க நடுத்தருவுக்கு வந்துடுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கடை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ப்ரோ, பேங்க்கில் 10% வட்டிக்கு பர்சனல் லோன் தராங்க ப்ரோ, அதை வாங்கி நான் ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் எனக்கு 15% ரிட்டர்ன் வரும் ப்ரோ, நான் உட்கார்ந்த இடத்துலையே 5% லாபம் பார்ப்போம் ப்ரோ அப்படின்னு கணக்கு போடுவாங்க. இதுவும் ஒரு விதமான கேம் தான். ஒருவேளை மார்க்கெட் 20% கீழே இறங்கிட்டா என்ன ஆகும்? அவங்க போட்ட பணமும் போயிடும், பேங்க் லோனும் கழுத்து நெரிக்கும். இங்கே அவங்க தப்பு பண்ணுறதுக்கான இடமே கிடையாது. பர்ஃபெக்டாக நடந்தா லாபம், கொஞ்சம் பிசிறிச்சு அப்படின்னா மொத்தமாக அழிஞ்சிரும். ஸோ மார்கன் ஹவுசல் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு லாபம் கம்மியாக கிடைச்சா கூட பரவாயில்ல, ஆனால் உங்களை கேமை விட்டு துரத்துற மாதிரியான ரிஸ்க்கை மட்டும் வாழ்க்கையில் எப்பவுமே எடுக்காதீங்க அப்படின்றாரு. இந்த சாப்டரில் என்னை ரொம்ப ஆழமாக சிந்திக்க வச்ச விஷயம் என்ன அப்படின்னா, கேஷ், அதாவது கையில் ரொக்கமாக வச்சிருக்கிற பணத்தை பற்றி ஆத்தர் சொல்கிறாரு. அவருடைய பார்வை ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய ஃபினான்ஸ் குருக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா,
பேங்க்ல பணத்தை சும்மா வைக்காதீங்க, பணவீக்கம் உங்களுடைய பணத்தை சாப்பிட்டுடும், அதை அப்படியே தூக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முக்காவாசி பேர் அதைத்தான் பண்றாங்க. பேங்க் அக்கவுண்ட்ல ஜீரோ பேலன்ஸ் வர்ற அளவுக்கு எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனா மார்கன் சொல்றாரு, உங்ககிட்ட எப்பயுமே கணிசமான ஒரு கேஷை வச்சுக்கோங்க. ஏன்னா கேஷ் அப்படின்றது வெறும் பணம் கிடையாது, அது ஒரு ஆக்சிஜன் மாதிரி. கையில காசு வச்சிருக்கிறது அப்படின்றது. இப்போ உங்ககிட்ட கையில கேஷ் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த மைனஸ்ல இருக்கிற அந்த ஷேர் எல்லாத்தையும் நட்டத்துல வித்துட்டு அந்த செலவை பார்ப்பீங்க. உங்க காம்பவுண்டிங் அந்த இடத்துல செத்து போயிடும். ஆனா உங்ககிட்ட போதுமான அளவு கேஷ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடவே மாட்டீங்க. கையில இருக்கிற கேஷை வச்சு அந்த கஷ்ட காலத்தை நீங்க கடந்து வருவீங்க. மார்க்கெட் திரும்ப ஏறும்போது உங்க போர்ட்ஃபோலியோ பழையபடி வளர ஆரம்பிக்கும். அப்ப வச்சிருக்கிற கேஷ் அப்படின்றது சும்மா தூங்கிட்டு இருக்கிற பணம் கிடையாது. அது உங்களுடைய மத்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கான ஒரு காவலாளி மாதிரி. அதனால கையில கொஞ்சம் எப்பயுமே பணத்தை வச்சுக்கிட்டு ரெடியா இருங்க. கையில வச்சிருக்கிறதுக்கு பதிலா மார்க்கெட்ல போட்டா வருமே அப்படின்னு நினைச்சு அதையும் போட்டு ஒரு கவசம் இல்லாம கேடயம் இல்லாம இருக்காதீங்க அப்படின்றாரு. இன்னொரு விஷயம், நம்ம பிளான் பண்ணும்போது சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர், அதாவது ஒரே ஒரு புள்ளி தோல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்றத தவிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு பெரிய சிஸ்டம் இருக்கு. அதில் ஒரே ஒரு பார்ட் மட்டும் ஃபெயில் ஆனா கூட மொத்த சிஸ்டமும் நின்றுடும். கரெக்டா? அதுக்கு பேர் தான் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர். நம்மளுடைய ஃபினான்ஷியல் லைஃப்ல எது சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர்? நம்மளுடைய ஒரே ஒரு வருமானம். நம்ம வீட்டில் ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறாரு. அந்த ஒருத்தருடைய சம்பளத்தை நம்பி தான் வீட்டு வாடகை, கார் இஎம்ஐ, ஸ்கூல் ஃபீஸு, சாப்பாடு எல்லாமே இருக்குது அப்படின்னா நாளைக்கு அந்த ஒருத்தவருக்கு வேலை போனா என்ன ஆகும்? மொத்த குடும்பத்துடைய ஃபினான்ஸும் கொலாப்ஸ் ஆயிடும். அதனால தான் இந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, உங்க வாழ்க்கையில எதையும் நம்பி 100% இருக்காதீங்க. எப்பவுமே ஒரு பேக்கப் பிளான் வச்சுக்கோங்க. உங்க வருமானத்துக்கு ஒரு பேக்கப், உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பேக்கப், இந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்றாரு. நாம எல்லாருமே வெற்றி பெறுவது எப்படி, லாபம் பார்க்கறது எப்படின்னு தான் யோசிக்கிறோமே தவிர தோத்து போனா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதே இல்லை. தோல்வியை பத்தி யோசிச்சா நெகட்டிவ் மைண்ட் செட் ப்ரோ, நெகட்டிவிட்டியா இருக்கு ப்ரோ அப்படிலாம் கிடையாது. அதுதான் உண்மையான பாசிட்டிவ் மைண்ட் செட். எப்படி தெரியுமா? நாளைக்கு எனக்கு வேலை போனாலும் நான் அடுத்த 6 மாசத்துக்கு என் குடும்பத்தை சந்தோஷமா பார்த்துக்குவேன் அப்படின்ற ஒரு தைரியம், ஒரு பாதுகாப்பு அது உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்க ஆபீஸ்ல எவ்வளவு தைரியமா வேலை பார்ப்பீங்க. உங்க பாஸ் கிட்ட எவ்வளவு கான்ஃபிடன்டா பேசுவீங்க. ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கும். புதுசா ஒரு ஸ்கில் கத்துக்கவோ இல்ல புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கவோ ரொம்ப சுலபமா நீங்க ரிஸ்க் எடுப்பீங்க. உங்களுக்கு பின்னாடி ஒரு சேஃப்டி நெட் இருக்குதுன்னு தெரிஞ்சா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். இங்க தண்ணில குதிக்கும் போது நம்ம ஒரு ஜாக்கெட் போட்டிருப்போம்ல, அதே மாதிரி தான் நம்ம கிட்ட ஒரு ஜாக்கெட் இருக்கு. நம்ம எப்படிதான் குதிச்சு குதிச்சு விளையாண்டாலும் முழுகவே மாட்டோம்னு ஒரு நம்பிக்கை மனசுக்குள்ள வருது இல்ல, அதுதான் பேக்கப் பிளான். அதான் கையில வச்சுக்கிற கேஷ். அடுத்த மாசம் சம்பளம் வரலன்னா இஎம்ஐ கட்ட முடியாதுன்ற நிலைமையில இருந்தீங்க அப்படின்னா நீங்க எப்பவுமே ஒரு பயத்திலே தான் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. உங்க மூளை சுதந்திரமா யோசிக்கவே யோசிக்காது. அதனால ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்றது கோடிக்கணக்கான பணம் வச்சிருக்கிறதுல இல்ல, நீங்க தப்பு பண்றதுக்கு உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு இடம் கொடுத்திருக்கீங்க அப்படின்ல தான் இருக்கு. இவர் வெறும் பணத்தை பத்தின பாடம் மட்டும் இந்த சாப்டர்ல எடுக்கல, இது ஒரு வாழ்க்கை தத்துவமா தான் நான் பார்க்கிறேன். உங்க எதிர்பார்ப்புகளை கொஞ்சமா குறைச்சு வச்சுக்கோங்க அப்படின்றாரு. ஆனா உங்க பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளை அதிகமா வச்சுக்கோங்கன்றாரு. ஸோ இந்த ரூம் ஆஃப் எரர் அப்படின்ற இந்த கான்செப்ட், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்ற கான்செப்டை நான் வெறும் ஒரு பணம் சம்பந்தமா மட்டும் நான் பார்க்கல. செல்வம் சேர்க்க வேண்டிய பயணத்துல நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அடிப்படை விதியா நான் பார்க்கிறேன். நிறைய பேர் எப்படி பணக்காரன் ஆகிறது அப்படின்றத பத்தி மட்டும்தான் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா பணக்காரனா ஆகிறத விட ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் எது தெரியுமா? பணக்காரனாவே தொடர்ந்து இருக்கிறது. பணக்காரன் ஆகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற தைரியம், ஒரு நல்ல ஐடியா இருந்தா மட்டும் போதும். ஆனா ஒரே ஒரு ராத்திரியில கூட சில பேரு கோடீஸ்வரன் ஆயிடலாம், லாட்ரி விழலாம், வாட் எவர் மேஜிக் நடக்கலாம். ஆனா உங்ககிட்ட சேர்ந்த செல்வத்தை பல வருஷங்கள், பல தலைமுறைகள் காப்பாத்தி வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதை விட ஒரு பெரிய விஷயம் தேவை. அதுக்கு பேரு தான் பயம், பாதுகாப்பு விளிம்பு. நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். காம்பவுண்டிங், கூட்டு வட்டி அப்படின்றது உலகத்தோடைய 8வது அதிசயம்னு சொல்லுவாங்க. அந்த காம்பவுண்டிங் உங்க வாழ்க்கையில மேஜிக் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு வருஷமோ 2 வருஷமோ இல்ல, 20-30 வருஷம் மார்க்கெட்ல நிலைச்சு நிக்கணும். நடுவுல நீங்க கேமை விட்டு வெளியே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய காம்பவுண்டிங் செயின் உடஞ்சு போயிடும். ஸோ நம்ம கிட்ட எப்பயுமே ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கணும் அப்படின்றத இந்த சாப்டரை படிக்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். முக்கியமா கடன் வாங்காம இருக்கணும். ரொம்ப குறிப்பா இன்வெஸ்ட் பண்றதுக்காகவோ ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்காகவோ நம்ம எப்பயுமே கடன் வாங்கி அதை பண்ணக்கூடாது. கடன் வாங்குறது அப்படின்றது உங்களுடைய ரூம் ஆஃப் எரரை 0 ஆக்கிடும்.
நீங்க போட்ட கணக்கு கொஞ்சம் தப்பு ஆனா கூட உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அதை அழிச்சிடும். எதிர்பார்ப்புகளை குறைக்கணும். ஸோ ஒரு பிளான் தப்பா போகும்போது கூட நீங்க தப்பிச்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஒரு பிளான் கொடுக்குது அப்படின்னா அதுதான் உலகத்திலேயே சிறந்த பிளான் அப்படின்றது இதை படிக்கும் எனக்கு புரிஞ்சுது. சரி, ஓகே. இந்த சாப்டர்ல கண்டிப்பா உங்களுடைய ஃபினான்ஸ் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு ஐடியாவை கொடுத்துருக்கும் நான் நம்புறேன். இனிமே பிளான் பண்ணும்போது கொஞ்சம் தப்பு பண்றதுக்கான இடத்த விட்டுட்டு பிளான் பண்ணுங்க. பட் ஃபினான்ஸ் உலகத்துல நாம பண்ற இன்னொரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? டிவி, யூடியூப் இல்ல ட்விட்டர்ல யாரோ ஒருத்தர் ஒரு ஷேரை வாங்குறாரு, இல்ல ஒரு வீட்டை வாங்குறாருன்னு பார்த்துட்டு அவரு வாங்கிட்டாரு நாமளும் வாங்குவோம் அப்படின்னு நம்ம கண்மூடித்தனமா அவர் பின்னாடியே போவோம். ஆனா ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் விளையாடுற கேம் வேற, நீங்க விளையாடுற கேம் வேற. அவருக்கு லாபம் தர்ற விஷயம் உங்களுக்கு பிற நஷ்டத்தை தரலாம் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி? அவன் பண்ற விஷயம் லாபமா இருந்தா நான் பண்ண லாபம் தானே வரணும் அப்படின்னு தோணுது இல்ல? அப்படி கிடையாது அப்படின்றாரு. அதை பத்தின சீக்கிரட்டை தான் அடுத்த சாப்டர்ல ரொம்ப தெளிவா சொல்றாரு. உங்ககிட்ட ஒரு சின்ன சிம்பிளான கேள்வி. நீங்க ஒரு 10 வயசு பையனா இல்ல ஒரு பொண்ணா இருக்கும்போது பெரிய ஆளானதும் என்னவாக போற அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேட்டா என்ன சொல்லியிருப்பீங்க? நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆவேன், போலீஸ் ஆவேன், பைலட் ஆவேன், டாக்டர் ஆவேன், இன்ஜினியர் ஆவேன் அப்படிலாம் சொல்லியிருப்போம். கரெக்டா? இப்போ வயசு உங்களுக்கு 20. என்ன நினைச்சிருப்பீங்க? ஒரு நல்ல ஐடி கம்பெனில வேலை வாங்கிட்டு ஒரு பைக்கை வாங்கிட்டு செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 30ஓ 40ஓ இருக்கலாம். இப்போ உங்க ஆசை என்னவா இருக்கும்? ஐயையோ! இந்த வேலை, டார்கெட்டு, இஎம்ஐன்னு எதையும் பார்க்காம ஒரு கிராமத்துல போய் நிம்மதியா விவசாயம் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கலாமோ அப்படின்னு தோணும். ஸோ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, 10 வயசுல இருந்த நீங்க வேற, 20 வயசுல இருக்கிற நீங்க வேற, 30 வயசுல இருந்த நீங்க வேற, 40 வயசுல இருந்த நீங்க வேற. ஸோ இப்போ இருக்கிற நீங்களே வேற தான். ஆனா ஃபினான்ஸ்னு வரும்போது மட்டும் நான் அடுத்த 30 வருஷத்துக்கு இதே மாதிரி தான் இருப்பேன், இதே மாதிரி தான் நான் சேமிப்பேன் அப்படின்னு நம்ம மூளை எப்படி குருட்டுத்தனமா ஒரு பிளானை போடுது. நாம மாறுவோன்ற உண்மையை ஏன் நம்மளால ஏத்துக்க முடியல? ஸோ உங்க லைஃப் பிளானையே திருப்பி போடுற மாதிரியான ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் இப்ப நாம பேச போறோம். பொதுவா ஃபினான்ஸ் உலகத்துல எல்லாரும் சொல்ற ஒரு மிகப்பெரிய தாரக மந்திரம் என்ன அப்படின்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நீண்ட கால முதலீடு. நீங்க 20 வயசுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சா 60 வயசு வரைக்கும் காம்பவுண்டிங் பண்ணீங்க அப்படின்னா கோடீஸ்வரனா ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னு ஒரு எக்ஸல் ஷீட்ல அழகா கணக்கு போட்டு காட்டுவாங்க. கணக்குப்படி பார்த்தா அவங்க சொல்றது 100% கரெக்ட் தான். ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய பிராக்டிக்கலான பிரச்சனை ஒன்று ஒளிஞ்சிருக்கு. என்ன தெரியுமா? நீண்ட கால திட்டமிடல் ரொம்ப 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 அவசியம்தான். அதை பத்தி இவரே சொல்றாரு. ஆனா உலகமும் மாறும், அதை விட முக்கியமா நீங்களும் மாறுவீங்க, உங்க ஆசைகளும் மாறும் அப்படின்றது தான் மார்கன் ஹவுசல் இந்த சாப்டர்ல, இந்த புக்ல வைக்கிற மிகப்பெரிய ஒரு வாதம். இதை நம்ம புரிஞ்சுக்க ஒரு சின்ன சைக்காலஜி கான்செப்ட் அவர் சொல்றாரு. அதுக்கு பேரு தான் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி இல்யூஷன், வரலாற்றின் முடிவு மாயை அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். மனுஷங்களாகிய நாம நம்ம கடந்த காலத்தை திரும்பி பார்க்கும்போது, அடடா நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ முட்டாளா இருந்திருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியல, ஆனா இப்போ நான் எவ்வளோ மெச்சூர்டா ஆயிட்டேன், எவ்வளோ விஷயங்களை கத்துக்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா நினைப்போம். அதாவது இப்போ நாம மாறிட்டோம், மெச்சூரா இருக்கும் அப்படின்றத நம்ம மூளை ஏத்துக்குது. ஆனா அதே மூளை கிட்ட அடுத்த 10 வருஷத்துல நீ எப்படி இருப்பன்னு கேட்டா, நான் இப்போ எவ்வளோ தெளிவா இருக்கேன், இதே மாதிரி தான் அடுத்த 10 வருஷமும் இருப்பேன், என் கேரக்டர் மாறாது அப்படின்னு சொல்லும். இது ஒரு மிகப்பெரிய மாயை அப்படின்றாரு. நீங்க நேத்து இருந்த மாதிரி இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளை கண்டிப்பா இருக்க மாட்டீங்க, இதுதான் இயற்கை அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த கான்செப்டுக்கும் ஃபினான்ஸுக்கும் என்ன சம்மந்தம்னு கேக்குறீங்களா? ரொம்ப நெருங்கின சம்பந்தம் ஒன்று இருக்குன்றாரு. நான் ஒரு பிராக்டிக்கலான உதாரணத்தை ஒன்று சொல்றேன்னு சொல்றாரு. நம்ம ஊர்ல நிறைய பேர், குறிப்பா ஒரு 17-18 வயசு பசங்க, அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியாத ஒரு வயசுல லட்சக்கணக்கான எஜுகேஷனல் லோன் வாங்கி இன்ஜினியரிங்கோ இல்ல மெடிசனோ படிக்கிறாங்க. 22 வயசுல வேலைக்கு போறாங்க. ஒரு 25-26 வயசு வரும்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயமே புரிய வருது. இந்த வேலையை நான் சத்தியமா விரும்பல, காலைல எழுஞ்சி ஆஃபீஸ் போறதே எனக்கு நரகமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அவ்வளோ ஏன், லட்சக்கணக்கில் கொடுத்து இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, ஆனால் மீடியா ஃபீல்டில் இருப்பாங்க. உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் அவங்க படித்த படிப்புக்கு இல்லாமல் சம்பளத்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் படிக்கும்போது பயங்கரமாக செலவு பண்ணியிருப்பாங்க. அவங்களால அந்த வேலையை விட்டு வெளியே வர முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா கழுத்தை நெரிக்கிற அந்த லோனு, இஎம்ஐ இருக்கும், கல்யாணம் ஆகியிருக்கும், குழந்தை பிறந்திருக்கும்.
ஸோ இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா 18 வயசுல இருந்த ஒரு பையன் எடுத்த முடிவு 25 வயசுல இருக்கிற ஒரு மெச்சூரான இளைஞனை சங்கிலி போட்டு கட்டி போட்டு இருக்கு. ரெண்டுமே நீங்க தான் அப்ப எடுத்த முடிவு இப்போ உங்களை லாக் பண்ணிருக்கு. இதை ஃபினான்ஸ்ல மூழ்கிய செலவு மாயை அப்படின்னுவாங்க. அதாவது நான் இதுக்காக 5 வருஷம் படிச்சுட்டேன், இவ்வளோ லட்சத்தை செலவு பண்ணிட்டேன், இப்போ நான் போய் எப்படி இந்த ஃபீல்டை மாத்துறது அப்படின்னு நினைச்சு பிடிக்காத ஒரு வாழ்க்கைய, பிடிக்காத ஒரு வேலைய வாழ்நாள் முழுக்க ஒரு ஜெயில் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. மார்கன் ஹவுசல் இங்க ஒரு சூப்பரான விஷயத்த சொல்றாரு. உங்களுடைய கடந்த காலத்துல இருந்த உங்களுக்கே நீங்க கைதியா இருக்காதீங்க அப்படின்றாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம், இல்ல ஒரு தப்பான கரியரை சூஸ் பண்ணியிருக்கலாம். அன்னைக்கு இருந்த அறிவுக்கு அது சரின்னு பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க மாறிட்டீங்க, உங்க தேவைகள் மாறிடுச்சு. அதனால அப்ப ஆரம்பிச்சிட்டனே, அதனால கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எதிர்கால நிம்மதியை அழிக்காதீங்க அப்படின்றாரு. பழச விட்டுட்டு புதுசா யோசிக்கிறதையே ஒருபோதும் தயக்கத்தோட பார்க்காதீங்க. நஷ்டத்தை ஏத்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு மூவ் ஆன் ஆகிறது தான் ஒரு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் மெச்சூரிட்டி அப்படின்றாரு. சரி, என்னப்பா பண்றது? நான் எப்படி தான் பிளான் போட்டாலும் நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு மாறிடுவேனே, அப்புறம் எப்படிப்பா நான் பிளான் பண்றது? இப்போ பிளான் பண்றது வேஸ்டா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கும் இந்த ஆத்தர் ரொம்ப தெளிவான ஒரு சொல்யூஷனை கொடுக்குறாரு. அதாவது எந்த ஒரு ஃபினான்ஷியல் பிளான் பண்ணும்போதும் எக்ஸ்ட்ரீமான எந்த முடிவுக்கும் போகாதீங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் பிளானிங்ல 2 வகை இருக்கு. முதல் வகை, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது, இன்னைக்கு சந்தோஷமா இருப்போம்னு சொல்லிட்டு சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் ஐபோன் வாங்குறது, பப்புக்கு போறது, ஃப்ரெண்டுக்கு ட்ரெஸ் வாங்குறதுன்னு செலவு பண்றது, எந்த சேமிப்பும் இருக்காது. இவங்க 50 வயசு வரும்போது உடம்புல தெம்பு இருக்காது, கையில காசும் இருக்காது. அப்ப தங்களுடைய 20 வயசு வருஷனை நினைச்சு கடுமையா கோவப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க. நம்ம இப்படி செலவு பண்ணிட்டோமே, இப்ப இப்படி கஷ்டப்படுறமே அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இது முதல் வகை. 2வது வகை, இது இன்னும் மோசம். நான் 40 வயசுல ரிட்டையர் ஆகணும், அதுக்காக நான் இப்போ என் எல்லா ஆசையும் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடாம, குடும்பத்தோட ஒரு டூரு போகாம, எதையும் என்ஜாய் பண்ணாம, ஒரு பைத்தியம் மாதிரி, ஒரு கஞ்சூஸ் மாதிரி பணத்தை மட்டுமே சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க 50 வயசுக்கு வரும்போது அக்கௌண்ட்ல 10 கோடி ரூபாய் இருக்கும், டவுட்டே கிடையாது. ஆனா அந்த பணத்தை செலவு பண்ணி என்ஜாய் பண்ற வயசும் ஆரோக்கியமும் கூட சேர்ந்து சிரிக்கிற உறவுகளும் இருக்காது. அப்ப அவங்க தங்களோட 20 வயசு வருஷம் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. ச்சே, காசை சேர்த்து வச்சு என் இளமையே தொலைச்சிட்டேனே அப்படின்னு அழுவாங்க. ஸோ 2 டைப் ஆஃப் வெர்ஷன்ஸ் மக்கள் இருக்காங்க தான். அதனால தான் மார்கன் ஹவுசல் சொல்றாரு, உங்களுக்கு மிதமான ஒரு பிளான் தேவை. நீங்க மாசம் சம்பாதிக்கிறீங்களா, அதுல ஒரு பகுதியை எதிர்காலத்துக்காக கண்டிப்பா சேர்த்து வைங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே நேரத்துல இன்னொரு பகுதியை உங்களுடைய நிகழ்கால சந்தோஷத்துக்காக, உங்க குடும்பத்துக்காக தாராளமா செலவு பண்ணுங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் கொண்டு வர்றது தான் உங்க எதிர்கால வேர்ஷனுக்கும் உங்களுடைய கடந்த கால வேர்ஷனுக்கும் சண்டை போட்டுக்காம இருக்கிறதுக்கு ஒரே வழி அப்படின்றாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க போடுற பிளான் ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கணும்ன்றாரு. ஒரு பிளானை போட்டுட்டு இந்த கோட்டை தாண்டி நான் வரவே மாட்டேன் அப்படின்னு உட்காரக்கூடாது. உதாரணத்துக்கு ஒருத்தர் மாசம் 20,000 ரூபாய் எஸ்ஐபியில் பண்றாருன்னு வச்சுப்போம். அவரோட இலக்கு 15 வருஷத்துல 1 கோடி ரூபாய் சேர்க்கணும். ஆனா ஒரு 5 வருஷம் கழிச்சு அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது, குடும்ப செலவுகள் அதிகமாகுது. இப்ப அவர் பிடிவாதமா நான் 20,000 ரூபாய் கட்டியே தருவேன், வேற செலவையெல்லாம் கட் பண்ணுவேன் அப்படின்னு வீட்டுல சண்டை போடக்கூடாது. ஏன்னா அவர் சூழ்நிலை இப்ப மாறிடுச்சு. இப்ப அவர் அந்த மாசம் முதலீட்டை 10,000 ரூபாய் குறைச்சிக்கலாம். இது தோல்வி கிடையாது. என்னப்பா அப்படின்னு சொல்ற இப்படின்னு சொல்ற, தோல்வி கிடையாது. இதுதான் ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்றாரு. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உங்களை நீங்களே அடாப்ட் பண்ணிக்கிறது. நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம், நான் ஒரே ஒரு வேலையில் தான் சேர்ந்தேன், 30 வருஷம் அதே கம்பெனியில் வேலை செஞ்சேன், அங்கேயே ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய சாதனை நினச்சிக்கிட்டு இருக்கோம். முன்னாடி ஒரு காலத்தில் அது சாதனையாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு உலகமே ரொம்ப வேகமாக மாறிக்கிட்டு இருக்கு. டெக்னாலஜி மாறுது, ஏஐ வருது, உங்கள் ஆசைகளும் கனவுகளும் மாறிக்கிட்டே இருக்கு. அதனால நீங்கள் மாறணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த மாற்றத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கிற அளவுக்கு உங்கள் ஃபினான்ஸ் உங்களை அலோவ் பண்ணணும். உங்ககிட்ட எந்த அளவுக்கு சேமிப்பு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிறதுக்கோ, இல்லை ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கோ உங்கள் பணம் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கணும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய லாங் டேர்ம் பிளான் அப்படின்றது இரும்பாலான ஒரு சங்கிலியாக இருக்கக்கூடாது. அது ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்கணும். எழுத்தாலும் சுருங்கினாலும் அது உடையவே கூடாது. உங்கள் வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்கள் வேற வேற மனுஷனாக தான் இருப்பீங்க. அந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏற்ற மாதிரி உங்கள் ஃபினான்ஷியல் பிளானை நீங்கள் மாற்றணும். அப்படி மாறினா மட்டும்தான் உங்களால் பணத்தை வச்சு ஒரு நிம்மதியான, சந்தோஷமான,
வாழ்க்கையை வாழ முடியும். நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே சும்மா பேப்பரில் படிக்க ரொம்ப நல்லா தான் இருக்கும், கேட்க ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பல மன அழுத்தங்கள் காணாமல் போயிடும். இது பணத்தை பற்றின லெசன் மட்டும் கிடையாது, இது மனசை பற்றின லெசன், மனசை பற்றின பாடம்னு ரொம்ப அழகாக அந்த சாப்டரில் இவர் பதிவு பண்ணுறாரு. ஸோ இவ்வளோ விஷயத்தை சைக்காலஜி ஆஃப் மணின்ற புக்கில் இந்த சாப்டரில் ரொம்ப அழகாக பதிவு பண்ணிருக்காரு ஆர்த்தர். இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, இந்த உலகத்தில் எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்கணுமா? ஓசியில் எதுவுமே கிடைக்காதா? ஃபினான்ஸ் மார்க்கெட்டில் 15% 20% ரிட்டர்ன் வேணும்னா அதுக்கு நாம் என்ன விலை கொடுக்கணும்? ஒரு வேளை மார்க்கெட்டில் விலைப்பட்டியல் நம் கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஒளிச்சு வச்சுருக்காங்களா? இந்த உலகத்தில் எதுவுமே ஃப்ரீ கிடையாது, நத்திங் இஸ் ஃப்ரீ. ஆனால் ஷேர் மார்க்கெட் நாம் கொடுக்க வேண்டிய விலை பணமாக கிடையாது, வேற ஒரு ரூபத்தில் இருக்குது. அது என்ன விலை, அது என்ன சீக்ரெட், அதை பற்றி தான் அடுத்த சாப்டரில் ரொம்ப அழகாக சொல்லிருக்காரு. வெயிட் பண்ணுங்க. நம்ம ஊரில் ஒரு பெரிய ஒரு மொபைல் ஸ்டோருக்கு போகிறீங்க. அங்கே ஒரு அழகான லேட்டஸ்டான ஒரு ஐஃபோன் இருக்குது. அது கீழே என்ன எழுதியிருக்கும்? ஒரு சின்னதாக ஒரு ப்ரைஸ் டேகு தொங்கும். 1,00,000 ரூபான்னு போட்டிருக்கும். அந்த ப்ரைஸ் டேகை பார்த்த உடனே நம்ம மூளை ஒரு கணக்கு போடும். இந்த ஃபோன் நமக்கு இப்போ தேவையா? இந்த 1,00,000 ரூபாவை கொடுத்து வாங்குற அளவுக்கு இது ஒர்த்து தானா அப்படின்னு நம்ம யோசிப்போம். பிடிச்சிருந்தா காசை கொடுத்து வாங்குவோம், இல்லைன்னா ரொம்ப அமைதியாக நடந்து வந்துடுவோம். கரெக்டா? ஆனால் ஷேர் மார்க்கெட்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ நம்ம லாபம் பார்க்கணும் அப்படின்னா அங்கேயும் ஒரு பெரிய விலை நாம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் அந்த விலை, அந்த ப்ரைஸ் என்ன அப்படின்னு எந்த பேப்பர்லையும் எழுதியிருக்காது, எந்த எக்ஸல் ஷீட்லேயும் காட்டாது. கண்ணுக்கு தெரியாத அந்த விலையை கொடுக்க நாம் தயாராக இல்லை அப்படின்னா மார்க்கெட் நம்மளை அடித்து துரத்திரும் அப்படின்னு இந்த புக்கு சொல்லுது. அது என்ன கண்ணுக்கு தெரியாத விலை? நாம் காசு தானே இன்வெஸ்ட் பண்ணுறோம், அப்புறம் நாம் என்ன விலையை கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல, அந்த ரகசியத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். சின்ன வயசுல இருந்து நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பா என்ன சொல்லி கொடுத்தாங்க? உலகத்தில் எதுவுமே ஓசியில் கிடைக்காதுப்பா, கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாதாரண உண்மை தான். ஆனால் ஃபினான்ஸ்ன்னு வரும்போது, குறிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது நம்ம எல்லாருமே இந்த அடிப்படையான உண்மையை ரொம்ப வசதியாக மறந்துடுறோம். எப்படி தெரியுமா? நாம் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை ஒரு ஸ்டாக்லேயோ இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன எதிர்பார்க்குறோம்? எனக்கு வருஷத்துக்கு 15% ரிட்டர்ன் வரணும், ஆனால் என் பணம் ₹1 கூட குறையக்கூடாது, எனக்கு எந்த டென்ஷனும் வரக்கூடாது, நைட் படுத்தா நிம்மதியாக தூக்கம் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதாவது எந்த ஒரு விலையையும் கொடுக்காம லாபத்தை மட்டும் நாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். இதைத்தான் இந்த சைக்காலஜி ஆஃப் மணி புக்கில் மார்கன் ஹவுஸில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு கடையில் போய் திருடுறதுக்கு சமம்னு சொல்கிறாரு. விலை கொடுக்காம ஒரு பொருளை எடுத்தா அதுக்கு பேர் திருட்டு தானே அப்படின்றாரு. சரி, அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம கொடுக்குற விலை தான் என்ன? நாம தான் மாதம் மாதம் ஒரு 10,000 20,000 பணம் கொடுக்குறோமே, அது விலை கிடையாதா அப்போ நீங்கள் கேட்கலாம். இல்லவே இல்லை அப்படின்றாரு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் அப்படின்றது வெறும் மூலதனம், கேபிட்டல் தான். உண்மையான லாபத்துக்கான விலை அப்படின்றது மார்க்கெட்டில் ஏற்படுற ஏற்ற இறக்கங்கள், நம்ம பணத்தை இழந்துருவோன்ற பயம், நாம் எடுத்த முடிவு சரியா தப்பான்னு வர்ற சந்தேகம், நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது நிச்சயமற்ற தன்மை, ஐயோ இந்த ஷேரை வாங்காமலே விட்டுருக்கலாமோ அப்படின்னு வர்ற குற்ற உணர்ச்சி, இது எல்லாம் தான் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு கொடுக்குற விலை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த புக்கை நான் படிக்கும்போது இந்த சாப்டரில் எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் தான் ஃபீ விசஸ் ஃபைன், கட்டணம் மற்றும் அபராதம். இந்த 2 வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் லைஃபே மாறிடும் அப்படின்னு சொல்கிறாரு. முதல் விஷயம் கட்டணம், ஃபீ. நீங்கள் ஒரு தீம் பார்க்குக்கு போகிறீங்க, அங்கே ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் இருக்குது. அந்த ரோலர் கோஸ்டரில் ஏறுறதுக்கு ₹1000 டிக்கெட் எடுக்கிறீங்க, அதுதான் ஃபீ. அந்த ₹1000 கொடுத்து நீங்கள் உள்ளே போகும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? ஓகே, ₹1000 கொடுத்துட்டோம், இது ஒரு தரமான பொழுதுபோக்காக இருக்க போது, இந்த பணத்தை நம்ம சந்தோஷமாக கொடுத்துருக்கோம், நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அப்போ நினச்சி தான் கொடுப்பீங்க. வண்டி மேலே ஏறி தலைகீழாக சுற்றி தடாலடியாக இறங்கும்போது உங்கள் வயிறு ஒரு மாதிரி கலக்கும், கொஞ்ச நேரம் பயம் இருக்கும், கத்துவீங்க. ஆனால் இறங்கின உடனே வாவ் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க. கொடுத்த ₹1000 ஒர்த்துப்பா அப்படின்னு சொல்லுவீங்க, சரியா? ஆனால் நடுவில் பயம் வந்தாலும் அந்த ரோலர் கோஸ்டர் ஓட்டுறவன்ட்ட போய் ஏய் என் ₹1000 திருப்பி கொடுறா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சண்டை போட மாட்டீங்க. ஏன்னா அந்த பயம், அந்த த்ரில் எல்லாமே நீங்கள் கொடுத்த டிக்கெட் காசுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். 2வது விஷயம் ஃபைன், அபராதம்.
நீங்கள் பைக்கில் போயிட்டு இருக்கீங்க, சிக்னலை கவனிக்காம ஜம்ப் பண்ணுறீங்க, அங்கே நிற்கிற டிராஃபிக் போலீஸ் உங்களை பிடிச்சி ரூ. 1000 ஃபைன் போடுறாரு. இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? ரொம்ப கடுப்பாக இருக்கும். ச்சே, தேவையில்லாமல் ரூ. 1000 போச்சே, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் இந்த வழியில் வரவே கூடாது அப்படின்னு உங்கள் மேலேயே உங்களுக்கு கோவம் வரும். அந்த ரூ. 1000 உங்கள் பாக்கெட்டில் இருந்து போகும்போது மனசு வலிக்கும். இப்போ இந்த 2 கான்செப்டையும் நம்ம அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வருவோம். நீங்கள் 10 லட்ச ரூபாவை மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. திடீர்னு ஒரு நாள் உலகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகி உங்களுடைய அந்த அமௌண்ட் 10 லட்சத்துல இருந்து 8 லட்சம் குறையுது. அதாவது 2 lakhs மைனஸில் காட்டுது. இப்போ நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்க தெரியுமா? அந்த 2 லட்ச ரூபா நஷ்டத்தை ஒரு ஃபைன் மாதிரி, அபராதம் மாதிரி பார்க்குறாங்க. ஐயையோ, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த மார்க்கெட்டுக்கு வந்ததே பெரிய தப்பு, கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனை இது அப்படின்னு நினச்சி பயந்து போய் நஷ்டத்தில் எல்லாத்தையும் விற்றுட்டு வெளியே ஓடி வந்துடுவாங்க. ஆனால் மார்கன் ஹவுஸில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த 2 லட்சம் ரூபா குறையிறத நீங்கள் அபராதமாக பார்க்காதீங்க, அதை ஒரு கட்டணமாக பாருங்கன்னு சொல்கிறாரு. அடுத்த 10 வருஷத்தில் உங்கள் 10 லட்சம் ரூபா 30 லட்சம் ரூபாவாக மாறப்போகுது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு லாபத்தை நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னா, நடுவில் இந்த மாதிரி மார்க்கெட்டில் 20% கீழே இறங்கும், மேலே ஏறும், உங்களை பயமுறுத்தும். இதெல்லாம் மார்க்கெட் உங்ககிட்ட வாங்குற ஒரு என்ட்ரி ஃபீஸ் தான், ரோலர் கோஸ்டர் மாதிரி தான். அந்த டிக்கெட் காசை கொடுக்க நீங்கள் ரெடியாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த லாபத்தை முழுசாக அனுபவிக்க முடியும். ரோலர் கோஸ்டரில் ஏறுற மாதிரி தான் இதுவும். வயிறு கலக்க தான் செய்யும், ஆனால் முடிவில் உங்களுக்கு கிடைக்க போகிற ரிவார்ட் ரொம்ப பெருசு. இப்போ அந்த ஏற்றங்களை தவிர்க்க முடியாதா கேள்வி ஒன்று வருது இல்லை? நான் புத்திசாலித்தனமா மார்க்கெட் மேலே போகுது மட்டும் உள்ளே இருந்துட்டு கீழே விழும்போது பணம் தெரிய வெளியே வந்துட்டா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். இதைத்தான் ஃபினான்ஸில் மார்க்கெட் டைமிங்னு சொல்லுவாங்க. ஆத்தர் இதை பற்றி ரொம்ப நகைச்சுவையாக அதே சமயம் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாரு. மார்க்கெட்டை டைம் பண்ண நினைக்கிறது அப்படின்றது ஒரு காரை காசு கொடுத்து வாங்காமல் திருட நினைக்கிறதுக்கு சமம்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா ஷோரூமுக்கு போய் 20 லட்சம் ரூபா கொடுத்தா வாங்கணும். ஆனால் நீங்கள் நான் ஏன் காசு கொடுத்து வாங்கணும், நான் பெரிய அறிவாளியாச்சே, ராத்திரி நேரத்தில் போய் ஒரு காரை திருடுறீங்கன்னு வச்சுப்போம். ஒருவேளை நீங்கள் தப்பிச்சிடலாம், கொஞ்ச நாள் அந்த காரை ஓட்டி என்ஜாய் பண்ணலாம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் போலீஸில் மாட்டுவீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். அப்போ நீங்கள் கொடுக்க போகிற அந்த விலை இருக்குல்ல, அந்த காரோட விலையை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஜெயிலுக்கு போவீங்க, மானம் போகும். ஷேர் மார்க்கெட்லேயும் இதுதான் நடக்கும் அப்படின்றாரு. நான் கரெக்டாக மார்க்கெட் உச்சியில் இருக்கும்போது விற்றுருவேன், கீழே போகும்போது வாங்கிடுவேன் அப்படின்னு யாரால் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த விலையை கொடுக்காம ஏமாற்ற நினைக்கிறவங்க அப்படின்றாரு. 1 டைம் 2 டைம் ஒரு ஃப்ளூக்கில் அவங்க ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் லாங் டேர்மில் மார்க்கெட் அவங்கள மொத்தமாக காலி பண்ணுறோம். ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் ஏறுமா இறங்குமான்னு உலகத்தில் எந்த கொம்பனாலையும் உறுதியாக சொல்ல முடியாது. ஒரு மிகப்பெரிய ஏற்றம் வர்றதுக்கு முன்னாடி மார்க்கெட் உங்களை சோர்வடைய வைக்கும், பயமுறுத்தும். நீங்கள் மார்க்கெட்டை விட்டு வெளியே போன அடுத்த செகண்ட் அது ராக்கெட் மாதிரி மேலே ஏறும். அப்போ நீங்கள் பார்த்துட்டு கண்ணீர் மட்டும்தான் விட முடியும். இந்த சாப்டரை படிக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு. நிறைய பிஸ்னஸ் சேனல்ஸில் யூடியூப் வீடியோஸில் எல்லாருமே எப்படி மார்க்கெட் விளையாடுறதுக்கு முன்னாடியே தப்பிக்கிறது அப்படின்னு ரொம்ப லாஜிக்காக வீடியோ போடுவாங்க. பரவாயில்லையே, இதை நம்ம ஃபாலோ பண்ண அப்படின்னா நஷ்டத்துலேருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் போல இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் ஆத்தர் ரொம்ப தெளிவாக வச்சு சொல்கிறாரு, தப்பிக்கணும்னு நினைக்காதீங்க, தாங்கிக்க பழகுங்க அப்படின்றாரு. உலகத்திலேயே மிகப்பெரிய இன்வெஸ்டரான வாரன் பஃபட் வாழ்க்கையை எடுத்துக்கலாம். அவருடைய ஒட்டுமொத்த போர்ட்ஃபோலியோவில் பல முறை 50% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. அதாவது அவருடைய சொத்து மதிப்பு பாதிக்கு பாதி காணாமல் போயிருக்கு. ஆனால் அவர் ஒரு நாளும் பேனிக் ஆகி விற்றது கிடையாது. ஏன்னா அந்த 50% சரிவு அப்படின்றது தான் விளையாடுற பெரிய கேமுக்கான ஒரு சின்ன டிக்கெட் ஃபீ அப்படின்னு அவருக்கு தெரியும். அந்த ஃபீஸை அவர் கட்ட தயாராக இருந்ததுனால தான் இன்னைக்கு உலகத்துடைய மிகப்பெரிய கோடீஸ்வரராக அவரால் இருக்க முடியுது. இந்த சாப்டரில் இருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் அப்படின்றது வெறும் நம்பர் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அது முழுக்க முழுக்க எமோஷன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். உங்களுடைய பொறுமையையும் உங்களுடைய மன வலிமையையும் டெஸ்ட் பண்ணுற ஒரு பெரிய லேப் தான் மார்க்கெட். உங்கள் போர்ட்ஃபோலியோ திடீர்னு ஒரு நாள் ரெட் கலரில் மைனஸில் உங்களுக்கு காட்டுது அப்படின்னா அதை பார்த்து பயப்படாதீங்க. அதுதான் உங்கள் வெற்றிக்கான ரசீது. ஆகா, இன்னைக்கு நான் என் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஃபீஸை கட்டிட்டேன், இனிமேல் ஃப்யூச்சரில் வரப்போகிற 15% 20% ரிட்டர்ன்ஸ் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு காலரை தூக்கி விட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. மார்க்கெட் விடும்போது யாருக்கும் பயம் வருதோ, யாரால் அதை ரொம்ப சாதாரணமாக கடந்து போக முடியுமோ அவங்க மட்டும்தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற கேமில் ஜெயிக்க முடியும்.
ஏன்னா இங்க எதுவுமே இலவசம் கிடையாது. உங்க நிம்மதியையும் பயத்தையும் மார்க்கெட் விலையா கேட்டு வாங்கிட்டு தான் உங்களுக்கு அது லாபத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய லைஃப் லெசனை இந்த சாப்டர் 15 கொடுத்துருக்கு. ஸோ ஒவ்வொரு இன்வெஸ்டரும் மனசுல கல்வெட்டு மாதிரி பதிய வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மைண்ட் செட் ஷிஃப்ட். ஃபைன்ல இருந்து ஃபீக்கு மாறுங்க அப்படின்றது தான். உங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய வெல்த் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா முதல்ல நீங்க பண்ண வேண்டியது உங்க மூளைக்குள்ள ஒரு சின்ன ஸ்விட்சை மாத்தி போடுறதுதான். மார்க்கெட் எப்பெல்லாம் சரியுதோ உங்க போர்ட்ஃபோலியோ எப்பெல்லாம் மைனஸ்ல போகுதோ அப்ப அது ஒரு தப்புக்கான தண்டனையா பார்க்காதீங்க. அதுக்கு பதிலா அது வெற்றிக்கான ஒரு டிக்கெட் கட்டணமா பாருங்க அப்படின்னு தான் சொல்றாரு. நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, வீடு கட்டும்போது நிறைய செங்கல் உடையும், சிமெண்ட் வீணாகும், எதிர்பாராத சில செலவுகள் வரும். அதை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? ச்சே, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் வீடு கட்டுறதே நிப்பாட்ட போறேன் அப்படின்னு நீங்க சொல்வீங்களா? மாட்டீங்க. ஏன்னா ஒரு அழகான வீட்டை கட்டி முடிக்கணும் அப்படின்னா சில சின்ன சின்ன இழப்புகள் எல்லாம் அதுக்கான விலை அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை மனப்பூர்வம் நீங்க ஏத்துப்பீங்க. இதே மனநிலை தான் நீங்க ஷேர் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும். நீங்க எதிர்பார்க்குற ஒரு பெரிய லாபம் அப்படின்றது ஒரு அழகான வீடு மாதிரி தான். நடுவில் மார்க்கெட் 20% கீழே இறங்குறது, ஒரு வருஷம் 2 வருஷம் எந்த லாபமும் கொடுக்காம ஒரே இடத்துல நிற்கிறது, இதெல்லாம் அந்த வீடு கட்டும்போது ஆகிற அந்த வீணான சிமெண்ட் மாதிரி, உடஞ்ச செங்கல் மாதிரி, உடஞ்சு போன டைல்ஸ் மாதிரி. அப்படிதான் இது தவிர்க்க முடியாத ஒரு ஃபீஸு. யார் ஒருத்தவர் இந்த ஏற்ற இறக்கங்களை தவிர்க்கும்னு நினச்சி மார்க்கெட்டோட கண்ணாமூச்சி விளையாடுறாங்களோ அவங்க கட்டணத்தை கட்டாம தப்பிக்க நினைக்கிறவங்க. அவங்களால ஒருபோதும் பெரிய அளவில் செல்வத்தை சேர்க்க முடியாது. ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு விலை இருக்கு. அதை பணமாக மட்டும்தான் கட்டணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பொறுமை, மார்க்கெட் விடும்போது நீங்கள் காட்டுற அந்த மன தைரியம், நீண்ட காலம் தொடர்ந்து முதலில் செய்கிற உங்கள் கட்டுப்பாடு, இதுதான் நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொடுக்குற உண்மையான விலை. அதனால் இனிமேல் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ குறையும் போது மனசில் எந்த குற்ற உணர்ச்சியும் வச்சுக்காதீங்க, பயப்படாதீங்க. உங்களை நீங்களே தட்டி கொடுத்து இது அபராதம் இல்லை, இது ஒரு கட்டணம், நான் சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கேன், இந்த கட்டணத்தை நான் சந்தோஷமாக கட்டுறேன் அப்படின்னு சொல்ல பழகுங்க. இந்த ஒரு மனநிலை மாற்றம் மட்டும் உங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்னா உலகத்தில் எந்த மார்க்கெட் கிராஷ் வந்தாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்ற விஷயம் எனக்கு கொஞ்சம் புரியுது. சரி, ஓகே, இதெல்லாம் புரியுது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் உலகத்தில் நாம் பண்ணுற இன்னொரு ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான தப்பு ஒன்று இருக்குது. யூடியூப்பில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஒரு வீடியோ போடுவார். நான் இந்த கம்பெனி ஷேரை இன்னைக்கு 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே நாம் என்ன பண்ணுவோம்? நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு போய் கண்ணை மூடிக்கிட்டு அதே கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அவரே வாங்கிட்டாரு, நாம் வாங்கினா என்ன அப்படின்னு யோசிப்போம். ஆனால் மார்கன் ஹவுஸில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது தற்கொலைக்கு சமம்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த எக்ஸ்பர்ட் விளையாடுற கேம் வேற, நீங்கள் விளையாடுற கேம் வேற. நீங்கள் தெரியாமல் அவர் கிரவுண்டில் போய் விளையாடிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அது என்ன கேமு? நாம் யாரை காப்பி அடிக்கவே கூடாது அப்படின்ற விஷயத்தை தான் அடுத்த சாப்டரில் சொல்லியிருக்காரு. அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்க. ஸ்கூல் படிக்கும் போது நம்ம நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணியிருப்போம். எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருப்போம், நமக்கு ஒன்றுமே தெரியாது. முன்னாடி உட்காந்துருக்கிற பையன் கிடுக்கிடுன்னு பேப்பரை நிரப்புவான். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அவனுக்கு என்ன கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்க கூட நம்ம பார்க்காம அவன் எழுதுறத அப்படியே காப்பி அடிச்சு வைப்போம். ரிசல்ட் வரும்போது பார்த்தா அவனும் ஃபெயிலு, நாமளும் ஃபெயிலு. ஏன்னா அவனுக்கும் ஒன்றும் தெரியாது. சரி, இதை விடுங்க. ஃபினான்ஸ் மார்க்கெட்டில், யூடியூப்பில், டெலிகிராமில் யாரோ ஒருத்தவர் நான் இந்த ஷேரை வாங்குறேன், நீங்களும் வாங்குங்கன்னு சொன்ன உடனே அவர் என்ன கேம் விளையாடுறான்னு கூட தெரியாம நம்ம வாழ்க்கையோட மொத்த சேமிப்பையும் எடுத்துட்டு போய் அவர் சொல்ற ஷேர்ல போடுறோம்ல, இதுவும் அதே முட்டாள்தனம் மாதிரி தானா? அவர் விளையாடுற கேம் வேற, நீங்க விளையாடுற கேம் வேற. உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கேம்ல இன்னொருத்தரை பார்த்து நீங்க காப்பி அடிச்சா உங்க பணம் என்ன ஆகும்? இந்த மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல. இதுக்கான பதிலை தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம். ஃபினான்ஸ் உலகத்தில் குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாம் பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரே கேமை தான் விளையாடுறாங்க அப்படின்னு நம்ம மூளை நம்புறது தான். அதாவது நீங்கள், நான், வாரன் பஃபெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மேனேஜரு, இந்த ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருடைய இலக்கும் ஒன்று தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் மார்கன் ஹவுஸில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒவ்வொரு இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஒரு தனிப்பட்ட இலக்கு இருக்கும். அவங்களுடைய டைம்லைன் வேற. உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத வேற ஒரு கேமை விளையாடுற ஒருத்தரை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற முடிவுகளை எடுக்கிறது தான் நீங்கள் பண்ணுறதுலேயே மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ப்ராக்டிக்கலாக உதாரணத்தோடு நான் சொல்கிறேன். நம்ம ஊரில் காலையில் நிறைய பேர் ஜாக்கிங் போவாங்க, வாக்கிங் போவாங்க, பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் மெதுவாக பொறுமையாக நடந்துக்கிட்டு இருப்பார். அவர் யார்?
அவர் ஒரு மாரத்தான் ஓடுறவர். அவர் அடுத்த 4 மணி நேரத்துக்கு ஓடணும். அதனால தன்னுடைய எனர்ஜியை சேவ் பண்ணி ரொம்ப ஸ்லோவா பொறுமையா ஓடிக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு பின்னாடி இன்னொருத்தர் வராரு. அவரு 100 மீட்டர் ஓடுறவர். அவர் மின்னல் வேகத்துல தன்னுடைய மொத்த எனர்ஜியும் போட்டு 10 செகண்ட்ல ஓடி முடிச்சிருவாரு. இப்போ ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. இந்த மாரத்தான் ஓடுறவர் திடீர்னு தனக்கு பின்னாடி வேகமா ஓடி வர்ற 100 மீட்டர் ஓடுறவரை பார்த்து, அடடா இவன் இவ்வளோ வேகமா ஓடுறானே, நம்ம ரொம்ப ஸ்லோவா போறோமே, இவனை விட நாம ரொம்ப ஃபாஸ்டா ஓடணும் அப்படின்னு நினைச்சா தன்னுடைய மொத்த எனர்ஜியையும் கொடுத்து வேகமா ஓடினா என்ன ஆகும்? அடுத்த 1 கிலோமீட்டர்ல மூச்சு திணறி ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்துருவாரு. ஏன்னா அவர் ஓட வந்த கேம் வேற, இவன் ஓடுற கேம் வேற. அது மாரத்தான் போட்டி பொறுமையாக தான் ஓடணும், 100 மீட்டர் போட்டி வேகமாக தான் ஓடணும். இதே தான் மார்க்கெட்லேயும் நடக்குது. நீங்கள் ஒரு 25 வயசு இளைஞர், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கேம் என்ன? நான் மாதம் மாதம் கொஞ்சம் பணத்தை சேமித்து ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஸ்டாக்லேயோ போட்டு அடுத்த 20 இயர்ஸ் அதை தொடாமல் வச்சு காம்பவுண்டிங் மூலமாக என் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு 5 கோடி ரூபா சேர்க்கணும். இதுதான் உங்கள் கேம். நீங்கள் ஒரு மாரத்தான் ரன்னர் மாதிரி சரியா பொறுமையாக தான் போவீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டிவி பிஸ்னஸ் சேனலை ஓப்பன் பண்ணுறீங்க, ட்விட்டரை ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு ட்ரேடிங் எக்ஸ்பர்ட் சொல்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அவர் ஒரு சார்ட்டை போட்டு இன்னைக்கு இந்த கம்பெனி ஷேர் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு, அதனால் இதை நீங்கள் இப்போ 500 ரூபாய்க்கு வாங்குங்க அப்புறம் டிப் ஒன்று கொடுப்பாரு. நீங்களும் ஆஹா பெரிய எக்ஸ்பர்ட்டை சொல்லிட்டாருன்னு சொல்லி 20 வருஷ சேமிப்புக்கான பணத்தை எடுத்துகிட்டு போய் அவர் சொன்ன மாதிரி அந்த ஷேரில் போடுறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த எக்ஸ்பர்ட் விளையாடுறது 100 மீட்டர் ஓட்டம். அவர் என்ன கேம் விளையாடுறாரு அப்படின்னா, காலையில் 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு மதியானம் 505 ரூபாய்க்கு அந்த ஷேர் போன உடனேயே அதை வித்துட்டு லாபத்தோட வெளியே வந்துடுவார். ஏன்னா அவருக்கு தேவை இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள 1% லாபம் தான், அவ்வளோதான் முடிஞ்சுது. ஆனால் நீங்கள் அந்த ஷேரை வாங்கிட்டு 20 வருஷம் வெயிட் பண்ணலான்னு உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. அடுத்த நாள் அந்த கம்பெனியோடைய ஏதோ ஒரு பேட் நியூஸ், ஷேர் 500லேருந்து 300 ரூபாய்க்கு கீழே வந்துடும். உங்கள் பணம் மொத்தமாக காலியாயிரும். இப்போ நீங்கள் போய் அந்த எக்ஸ்பர்ட் கிட்ட சண்டை போட முடியுமா? முடியாது. ஏன்னா அவர் நேற்று வித்துட்டு லாபத்தோட வெளியே வந்துட்டாரு. இங்கே தப்பு அவர் மேலே கிடையாது, அவருக்கே விளையாண்டு உட்காந்துக்கிறாரு. நீங்கள் தான் உங்கள் கேம் என்னன்னே தெரியாமல் சம்மந்தமே இல்லாத ஒருத்தரை பார்த்து காப்பி அடிச்சிங்க. மார்கன் ஹவுசல் இன்னொரு பயங்கரமான உண்மையை இந்த புக்கில் சொல்கிறாரு. பொருளாதார குடிமிகள் அப்படின்றாரு, ஃபினான்ஷியல் பபிள்ஸ். அது எப்படி உருவாகுதுன்னு அவர் விளக்குறதுக்காக 1999 வந்த .com பபுள் ஆகட்டும், இல்லை ரீசெண்டாக வந்த கிரிப்டோ பபுள் ஆகட்டும், இல்லை ரியல் எஸ்டேட் ரேட்டெல்லாம் எக்குத்தப்பா ஏறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? நம்ம என்ன நினைப்போம்? மக்கள் எல்லாருமே பேராசையில் முட்டாள்தனமாக விலையை ஏற்றி விட்டுட்டாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த பபுள் உருவாகிற நேரத்தில் முதலீடு பண்ணுற ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் முட்டாள்கள் கிடையாது. அவங்க ரொம்ப ரேஷ்னலாக யோசிக்கிறாங்க. ஒரு ரேஷனோட உண்மையான மதிப்பு 100 ரூபா தான், ஆனால் அது இப்போ 500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் என்ன நினைப்பான்? பரவாயில்ல 500 ரூபாய்க்கு வாங்குவோம், ஏன்னா நாளைக்கு எவனாச்சும் ஒருத்தன் இதை 600 ரூபாய்க்கு வாங்குவான், நாம வித்துட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு கணக்கு போடுவான். அவன் கணக்கு அவனுக்கு கரெக்டாக இருக்கும். அவன் விளையாடுறது மொமெண்டம் கேம்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரச்சனை எங்கே வருது தெரியுமா? ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர், அதாவது அடுத்த 10 வருஷத்துக்கு அந்த ஷேரை ஹோல்ட் பண்ணலான்னு நினைக்கிற ஒரு சாதாரண மனுஷன் அந்த மார்க்கெட்டை பார்க்குறான். எல்லாரும் வாங்குறாங்க, விலை ஏறிக்கிட்டே போகுது, நாமளும் வாங்குவோம் அப்படின்னு உள்ள நுழைஞ்சி 100 ரூபா மதிப்புள்ள ஷேரை 500 ரூபாய்க்கு அவன் வாங்குறான் பாருங்க. அங்கே தான் அவனுடைய அழிவு ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த விலையை 500 ரூபான்னு தீர்மானிச்சதே ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் தான். ஸோ அந்த விலைக்கும் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் அந்த ட்ரேடருடைய ஆக்ஷனை பார்த்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் தன்னுடைய முடிவை எடுக்கும்போது அவர் ஒட்டு மொத்தமாக மாட்டிக்கிறாரு. இதை நாம் நம்ம ஊரில் ரியல் எஸ்டேட்லேயும் பார்க்கலாம். ஒரு காலியான இடத்தோட விலை 10 லட்சம் இருக்கும். அங்கே எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இருக்காது. ஆனால் யாரோ 2 பேர் அடிச்சு பிடிச்சி அந்த இடத்த 30 லட்சம் ரூபாய்க்கு வாங்குவாங்க. அவங்க யாருன்னா ரியல் எஸ்டேட் புரோக்கர்களாக இருக்கலாம், இல்லை அதை வாங்கி உடனே வேற ஒருத்தருக்கு விற்கிறவங்களாக இருக்கலாம். அவங்களோட கேமு வேறு. ஆனால் அதை பார்த்துட்டு ஒரு சாதாரண ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற நாம் என்ன பண்ணுவோம்? எல்லாரும் இடம் வாங்குறாங்க, ரேட்டு வேறு பயங்கரமாக ஏறிட்டுருக்கு, நாமளும் நம்ம ரிட்டைர்மெண்ட்டுக்குள்ளே வீடை கட்டி ஆகணும், வாழணும் அப்படின்னு நினச்சி 10 லட்ச ரூபா மதிப்புள்ள இடத்த 30 லட்ச ரூபா கொடுத்து லோன் போட்டு வாங்குவாங்க. கடைசியில் பார்த்தா அந்த இடத்துல வீடும் கட்ட முடியாது, வேலையும் ஏறாது. இவர் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டி கஷ்டப்பட வேண்டியதுதான். அதனால தான் இந்த ஆத்தர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, உங்களுக்கான விலை என்னன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஒரு பொருள் விற்கிற விலை, யார் அந்த பொருளை வாங்குறாங்களோ அவங்களுடைய கேமை பொறுத்து தான் அது அமையுது. ஒருத்தருக்கு அந்த விலை சரியாக இருக்கலாம், உங்களுக்கு அந்த விலை முட்டாள்தனமாக இருக்கலாம். அதனால
யாரையும் குருட்டுத்தனமா காப்பி அடிக்காதீங்க. இந்த எபிசோட்ல இருந்து நான் கத்துக்கிட்ட மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற பாதி மன உளைச்சலுக்கு காரணமே மத்தவங்க விளையாடுற கேமை பார்த்து நாமும் அதில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவன் 20 லட்ச ரூபா கொடுத்து புதுசா ஒரு கார் வாங்குறாரு. அவர் சம்பளம் மாசம் 3 லட்ச ரூபா கூட இருக்கலாம். அவர் அந்த காரை கேஷுவலா மெயின்டைன் பண்றாரு. ஆனா நாம மாசம் 50 ரூபா சம்பளம் வாங்கிட்டு அவன் மட்டும் காரை வாங்கிட்டான் நாமும் வாங்கணும்னு சொல்லி லோனை போட்டு காரை வாங்குவோம், காரை இறக்குவோம். இங்கேயும் அதே தப்பு தான். இவருடைய இன்கம் கேம் வேற, அவருடைய இன்கம் கேம் வேற. அதனால நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே ஒரு முக்கியமான கேள்வி கேட்டுக்கோங்க. நான் யாரு? நான் எந்த கேமை விளையாட வந்திருக்கேன்? அதனால ஒரு பேப்பர்ல எழுதுங்க. நான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர். நான் என் குடும்பத்துடைய பாதுகாப்புக்காகவும் என் ரிட்டையர்மெண்ட்டுக்காகவும் நான் மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்றேன். நான் மார்க்கெட்டில் நடக்கிற டெய்லி நியூஸை பார்த்து ரியாக்ட் பண்ண மாட்டேன். எனக்கு குறைவான லாபம் கிடைச்சாலும் பரவாயில்ல, நிம்மதியான தூக்கம் தான் முக்கியம். இப்படி உங்களுக்கான ஒரு முக்கியமான விஷயத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. மார்க்கெட்டில் எவன் என்ன கூச்சல் போட்டாலும் நீங்கள் மயங்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் அவங்க விளையாடுறது வேற ஒரு கேம், நீங்கள் விளையாடுறது வேற ஒரு கேம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு மல்டி பிளேயர் கேம் கிடையாது, அது ஒரு சிங்கிள் பிளேயர் கேம். அதான் நான் ஓவராலாக புரிஞ்சுக்கிறேன். அதாவது இது உங்களுக்கும் மார்க்கெட்டுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு விளையாட்டு கிடையாது, இது உங்களுக்கும் உங்கள் தேவைகளுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு விளையாட்டு. இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா உலகத்தில் நம்மளை சுற்றி எப்பவுமே ஒரு நாய்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. உங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை ஓப்பன் பண்ணால் ஒருத்தர் சொல்லுவார், நான் நேற்று ஆப்ஷனல் ட்ரேடிங் பண்ணி 1 lakh லாபம் பார்த்தேன்ப்பா, நீங்களும் வாங்குங்க அப்படின்னு கூப்பிடுவார். இன்னொருத்தர், நான் கிரிப்டோ காயினில் போட்டேன், ஒரே மாதத்தில் 3 மடங்கு லாபம் எடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணுவார், ஸ்க்ரீன்ஷாட்டை. இதையெல்லாம் பார்க்கும் நம்ம மனசுக்குள்ள ஒரு மாயை ஏற்படும். நாம ஒரு பெரிய லாபத்தை மிஸ் பண்ணிட்டோமோ, இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற பயம் வரும். அந்த பயம் தான் நம்மளுடைய கேம்ல இருந்து வெளியே இழுக்குது, அவங்க கேமுக்குள்ள தள்ளுது. இந்த வலையில நீங்க விழக்கூடாது அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்களுக்கான முதலீட்டு அடையாளத்தை உருவாக்குங்க. உங்க டைம்லைன் என்ன? நான் அடுத்த 5 வருஷத்துக்கு பணம் சேர்க்க போறேன், இல்ல 20 வயசுக்கு சேர்க்க போறேன். உங்க ரிஸ்க் அளவு என்ன? உங்க இலக்கு என்ன? இந்த 3 கேள்விக்குமான பதிலையும் நீங்க தெளிவா எழுதி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு குழப்பம் வருதோ, எப்போல்லாம் மற்றவங்களை பார்த்து நீங்க காப்பீடிக்க தோணுதோ, அப்ப இந்த 3 பதிலையும் எடுத்து படிச்சு பாருங்க. நீங்க எந்த கம்பெனியில் முதலீடு பண்றீங்கன்றதை விட நீங்க யாருக்காக, என்ன நோக்கத்துக்காக முதலீடு பண்றீங்க அப்படின்றத தெளிவா நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தவங்க போற செருப்பை நாமளும் போடணும்னு ஆசைப்படக்கூடாது. ஏன்னா அவங்க காலுக்கு அது கரெக்டா இருக்கும், நம்ம காலுக்கு கரெக்டா இருக்காது. அப்படி போட்டா சைஸ் பத்தாம நமக்கு வலிக்க செய்யும். ஸோ உங்களுடைய சைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க பாதையில மட்டும் நீங்க பயணம் பண்ணுங்க. ஸோ இதுதான் இந்த சாப்டருடைய அல்டிமேட்டான ஒரு முக்கியமான விஷயம். சரி தீபன், இந்த ஆத்தர் சொன்ன மாதிரி நான் மற்றவங்க கேமை பார்த்து நான் விளையாட மாட்டேன், என் ரூட் ரொம்ப கிளியரா இருக்கு, தெளிவா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். ஒருத்தர் வராரு, அடுத்த 10 வருஷத்துல இந்தியா சூப்பரா வளரும், மார்க்கெட் எல்லாம் வேற லெவல்ல மேல போகும் அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவா பேசுறாரு. இன்னொருத்தர் வராரு, ஏங்க அடுத்த மாசம் பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சி வரப்போகுதுங்க, மார்க்கெட் கிராஷ் ஆக போகுதுங்க, பேங்க் எல்லாம் திவாலாக போகுதுங்க அப்படின்னு ரொம்ப நெகட்டிவா பேசுறாரு. இதுல நம்ம மூளை யாரோட பேச்ச ரொம்ப உன்னிப்பா கவனிக்கும் தெரியுமா? நெகட்டிவா பேசுறாங்க பாத்தீங்களா, அவங்கள பார்த்துதான். அவருடைய பேச்சை தான் நம்ம மூளை கவனிக்கும். அவரை தான் நாம ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். மூளை அப்படிதான் நம்பும். அது ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம மூளை எப்பவுமே அழிவை பத்தி பேசுறவங்கள உடனே நம்புது. ஏன் அப்படி நம்புது? பாசிட்டிவா பேசுறவங்களை விட அழிவை பத்தி பேசுறவங்கள ஏன் மூளை நம்புது? பாசிட்டிவா பேசுறவங்கள மணி விஷயத்துல ஏன் முட்டாளா பாக்குது? மனித சைக்காலஜிக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த மிகப்பெரிய ரகசியத்தை தான் நீங்க அடுத்த சாப்டர்ல தெரிஞ்சுக்க போறீங்க. உங்ககிட்ட நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். நான் ஒரு 2 நியூஸ் சொல்றேன், அதுல எதை நீங்க உடனே நம்புவீங்க அப்படின்றத நீங்களே மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. முதல் நியூஸ், அடுத்த 5 வருஷத்துல இந்திய பொருளாதாரம் சூப்பரா வளர போகுது, ஷேர் மார்க்கெட் எல்லாம் டபுள் ஆக போகுது, உங்க முதலீடு எல்லாம் பல மடங்கு லாபம் தரப்போகுது. இது முதல் நியூஸ். ரெண்டாவது நியூஸ், அடுத்த மாசம் ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி வரப்போகுது, பேங்க் எல்லாம் திவாலாக போகுது, மார்க்கெட் சரிஞ்சு உங்க பணம் எல்லாம் 0 ஆக போகுது, உடனே எல்லாத்தையும் வித்துட்டு பணத்தை கையில எடுத்துக்கோங்க அப்படின்னு நியூஸ் வருது. இப்ப இதுல எந்த ஆள் சொல்றது உங்க மூளை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சது? கண்டிப்பா 2வது பர்சன் சொன்னதுதான். முதல் ஆளை பார்த்து இவன் ஏதோ ஏமாத்துறான்பா, முட்டாளுப்பா அப்படின்னு நினைச்சு நம்ம மூளை 2வது ஆளை பார்த்து அடேங்கப்பா இவர் எவ்வளோ பெரிய அறிவாளி பாருங்க, நம்மளை காப்பாற்ற வந்த கடவுள்பா அவரு அப்படின்னு நம்ப தோணுது. ஏன் பாசிட்டிவா பேசுறவனை முட்டாள் நினைக்கிற நம்ம சமூகம் நெகட்டிவா அழிவை பத்தி பேசுறவனை மட்டும் அதி புத்திசாலியா நினைக்குது?
இது வெறும் பணத்துல மட்டும் இல்ல, நிறைய மேட்டர் இப்படிதான் நடக்கும். மனித உளவியல்ல ஒளிஞ்சிருக்கிற அந்த மிகப்பெரிய ரகசியத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சைக்காலஜி ஆஃப் மணின்ற இந்த புக்கில் இந்த சாப்டர் ரொம்ப அருமையான ஒரு சாப்டர். என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சு, என்னை ரொம்பவே மிரள வச்ச, நம்மளுடைய மூளை எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சிக்க வச்ச ஒரு சாப்டர் தான் இது. இதுல இந்த ஆத்தர் நம்மள மயக்கி இழுக்கிறதுன்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. நெகட்டிவான விஷயங்கள், அழிவு பத்தின செய்திகள் எப்பவுமே நம்மள ஒரு காந்தம் மாதிரி இழுக்கும். அதுக்கு ஒரு கவர்ச்சி இருக்குன்றாரு. அதாவது ஒருத்தவன் பாசிட்டிவா எல்லாமே நல்லா நடக்கும்னு சொன்னா, அவன் ஏதோ ஒரு பொருளை நம்ம கிட்ட விற்க வர்ற சேல்ஸ்மேன் மாதிரி நமக்கு தெரியும். ஆனா அதுவே ஒருத்தவன் நெகட்டிவா எல்லாம் அழிய போகுது, உஷாரா இருங்க அப்படின்னு சொன்னா, அவன் நம்மளை ஆபத்துல இருந்து காப்பாத்த வந்த ஒரு ரட்சகன் மாதிரி, ஒரு பெரிய அறிவாளி மாதிரி நமக்கு தெரியவான். இது ஏன் நடக்குது? நாம ஏன் டிசைன் பண்ண போட்டிருக்கோம்? இதை புரிஞ்சுக்க நாம ஃபினான்ஸை விட்டுட்டு கொஞ்சம் பின்னாடி, அதாவது பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி காட்டுல வாழ்ந்த நம்ம முன்னோர்கள் காலத்துக்கு நாம போகணும். அங்கதான் அதுக்கான ஆன்சர் இருக்கு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. காட்டுல 2 ஆதிவாசிகள் நடந்து போயிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு புதர்ல சலசலன்னு ஒரு சத்தம் கேட்குது. அதுல ஒருத்தவன் பாசிட்டிவான ஆளு. அவன் நினைக்கிறான், அட காத்து பலமா அடிக்குது இல்ல, அதான் சத்தம் கேட்குது, அங்க மரத்துல இருக்கிற பழம்லாம் கீழே விடும், போய் சாப்பிடலாம் அப்படின்னு புதரை நோக்கி போறான். 2வது ஆள் ரொம்ப நெகட்டிவான ஆள். அவன் நினைக்கிறான், இல்ல இல்ல, புதருக்குள்ள ஏதோ ஒரு புலியோ சிங்கமோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு, அது நம்மளை அடிச்சு சாப்பிட போகுது அப்படின்னு பயந்து திரும்பி பார்க்காம ஓடி போய் குகைக்குள்ள ஒளிஞ்சிக்கிறான். இப்போ உண்மையிலேயே அந்த புதருக்குள்ள ஒரு புலி இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? பாசிட்டிவா யோசிச்ச அந்த ஆளை அந்த புலி அடிச்சு சாப்பிட்டுருக்கும். நெகட்டிவா யோசிச்சு ஒன்னவன் உயிர் தப்பிச்சுக்கிட்டான். சோ இப்போ இந்த உலகத்துல யாருடைய பரம்பரை அதிகமா வளர்ந்துருக்கும்னு நினைக்கிறீங்க? பயந்து ஓடின அந்த நெகட்டிவான ஆளுடைய பரம்பரை தான். நம்ம ஆதிவாசி இல்ல, பல வருஷம் முன்னாடி வளர்ந்துருக்கான், அவனுடைய பரம்பரை அப்படியே வளர்ந்துருக்கு. பாசிட்டிவா யோசிச்சவன் அங்கேயே இறந்து போயிட்டான். அதனால பயம், அவநம்பிக்கை அப்படின்றது தான் நம்ம ரத்தத்திலேயே, நம்ம டிஎன்ஏயே ஊறி போன ஒரு விஷயம். ஆபத்தை முன்கூட்டியே உணர்றது தான் நம்ம உயிர் பிழைக்கிறதுக்கான ஒரே வழின்னு பரிமாண வளர்ச்சி நம்ம மூளைக்குள்ள ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கு. அதனால தான் எங்கேயாவது ஒரு கெட்ட நியூஸ் வந்தா நம்ம மூளை அலர்ட் ஆகி அது உடனே நம்புது. இதை அப்படியே ஷேர் மார்க்கெட்டுக்கும் பொருளாதாரத்துக்கும் பொருத்தி பாருங்களேன். மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டே இருக்கும்போது யூடியூப்ல ஒருத்தர் இந்திய பொருளாதாரம் இன்னும் 10 வருஷத்துல $5 trillion ஆகும், நீங்க இப்ப இன்வெஸ்ட் பண்ணா 10 மடங்கு லாபம் பார்க்கலாம் அப்படின்னு வீடியோ போடுறாருன்னு வச்சுப்போம். அந்த வீடியோவுக்கு பெரிய வியூஸ் போகாது. கீழே கமெண்ட்ல எல்லாருமே, இவன் ஏதோ ஒரு ஏஜென்ட் போல இருக்குப்பா, உருட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு திட்டுவாங்க. ஆனா அதே மார்க்கெட்ல இன்னொருத்தர் கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப சீரியஸான முகத்தோட, அடுத்த வாரத்துல இருந்து உலக போர் வரப்போகுது, அமெரிக்கா பேங்க் எல்லாம் திவாலாக போகுது, இந்திய மார்க்கெட் 50% விழப்போகுது, உங்க பணத்தெல்லாம் உடனே வெளியே எடுங்க அப்படின்னு வீடியோ போறான்னு வச்சுப்போங்களேன். அந்த வீடியோ ஓவர் நைட்ல மில்லியன்ஸ் வியூஸ் போகும். எல்லாருமே வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுவாங்க, பாத்தீங்களா எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட் சொல்றாரு, பாத்தீங்களா வார்னிங் கொடுக்குறாருங்க அப்படின்னு அவரையே கொண்டாடுவாங்க. சேம் தான் 2012 உலகம் அழிய போகுதுன்னு ஒரு பெரிய ரூமரை கிளப்பி விட்டு 2011 எவனும் நிம்மதியாவே இருக்க உள்ள. ஸோ அதே மாதிரி தான் இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த நெகட்டிவா பேசுறவர் தான் உண்மையான அறிவாளி மாதிரி நம்ம கண்களுக்கு தெரிகிறாரு. ஏன்னா அப்படி பேசுறவங்கள தான் ஒரு அறிவு ஜீவி மாதிரி நம்ம நம்புவோம். அழிவை பத்தி கணக்கு போட்டு பேசுறவங்க ஏதோ நமக்கு தெரியாத ஒரு பெரிய ரகசியத்தை தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி நம்ம மூளை நம்பும். ஆனா மார்கன் அவசல் ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்றாரு. உலகத்துடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நெகட்டிவா பேசுறவங்க எல்லாருமே புத்தாலித்தனமா தெரிஞ்சாலும் ஃபைனலா ஜெயிச்சவங்க என்னவோ பாசிட்டிவ் நம்பினவங்க மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க. சரி, ஏன் இந்த கெட்ட செய்திகள் மட்டும் இவ்வளவு சீக்கிரமா நம்மளை பாதிக்குது? அதுக்கு இந்த ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வளர்ச்சி அப்படின்றது எப்பவுமே காம்பவுண்டிங் மூலமா ரொம்ப மெதுவா நடக்கிற ஒரு விஷயம். ஆனா அழிவு அப்படின்றது கண்ணிமைக்கிற நேரத்தில் நடக்கிற விஷயம். அதாவது ஒரு பொருளை உருவாக்குறது கஷ்டம், அழிக்கிறது ஈஸின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி. ஒரு பிரம்மாண்டமான வீட்டை கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, அதுக்கு அஸ்திவாரம் போட்டு செங்கல் வச்சு சிமெண்ட் பூசி பெயிண்ட் அடிச்சு டைல்ஸ்லாம் ஒட்டி குறைஞ்சது ஒரு வருஷமா தான் ஆகும். ஒவ்வொரு நாள் அந்த வீடு வளர்றது நம்ம கண்ணுக்கு அவ்வளோ பெருசா தெரியாது, ரொம்ப மெதுவா அமைதியா நடக்கும். ஆனா அந்த வீட்டை இடிக்கணும்னு நினைச்சா ஒரே ஒரு ஜேசிபி மிஷினை கொண்டு இல்ல ஒரே ஒரு சின்ன ஒரு பாமை வச்சு 10 நிமிஷத்துல அந்த மொத்த வருஷ உழைப்பையும் தரமட்டமாக்கிடலாம். கரெக்டா? அதே மாதிரி தான் ஃபினான்ஸும். உலக பொருளாதாரம் வளருது, புதுசா கம்பெனிகள் உருவாகுது, மெடிக்கல் ஃபீல்டில் எவ்வளவோ பெரிய ரிசர்ச் நடக்குது. இதெல்லாம் பல வருஷங்களா
சிறுக சிறு நடக்கிற முன்னேற்றங்கள். இதுக்கெல்லாம் நியூஸ் சேனல்ல பெரிய முக்கியத்துவம் இருக்காது. இன்னைக்கு ஒரு சயின்டிஸ்ட் கேன்சருக்கு ஒரு புது மருந்தை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த நியூஸ் நம்ம பெருசா கண்டுக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல 2,00,000 கோடி காலி அப்படின்னு நியூஸ் வந்தா பதறி போய் பார்ப்போம். ஏன்னா அழிவு எப்பவுமே சத்தமா நடக்கும், அது சென்சேஷனலா இருக்கும். ரைட் சகோதரர்கள் முதலா ஃப்ளைட் கண்டுபிடிச்சப்ப அது ஒரு பெரிய நியூஸாவே வரல. பல வருஷங்களா ஒவ்வொரு நாளா கஷ்டப்பட்டு அந்த டெக்னாலஜியை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்தாங்க. ஆனா 2001 அமெரிக்காவில் ட்வின் டவர் மேல தீவிரவாதிங்க ஃப்ளைட்டை மோதி இடிச்சப்ப அது உலகத்தையே உலுக்கிடுச்சு. வளர்ச்சி பல வருஷங்கள் எடுக்கும், ஆனா அழிவு ஒரு செகண்ட்ல நடக்கும். இந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா நீங்க எப்பவுமே நெகட்டிவான நியூஸை பார்த்து பயந்துக்கிட்டே தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த புக்கில் இந்த சாப்டர்ல இன்னொரு பெரிய தப்பை பத்தியும் ஆத்தர் பேசுறாரு. அது என்ன அப்படின்னா, நிகழ்காலத்துல நடக்கிற ஒரு கெட்ட விஷயத்தை வச்சு எதிர்காலமும் அப்படியே தான் இருக்கும்னு நாமளா ஒரு முடிவுக்கு வர்றது. 2008 ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சி வந்துச்சு. நிறைய பேருக்கு ஐடி கம்பெனில வேலை போச்சு. அப்ப நியூஸ் பேப்பர் மீடியா எல்லாம் என்ன சொன்னாங்க, அவ்வளவுதாங்க, ஐடி ஃபீல்டு காலி, இனிமேல் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்லாம் படிக்காதீங்க, இனிமேல் அமெரிக்காக்காரன் எந்த ப்ராஜெக்டும் கொடுக்க மாட்டான் அப்படின்னு எக்கச்சக்கமான நெகட்டிவ் கட்டுரைகள் நியூஸ் வந்துச்சு. அப்ப நிறைய பேர் பயந்து போய் தங்களுடைய முதலீடுகள் எல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த நிஜத்துல என்ன நடந்துச்சு, அடுத்த 2 வருஷத்துல மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகி கம்பெனிங்க எல்லாம் 10 மடங்கு 20 மடங்கு பெருசா வளர்ந்துச்சு. அன்னைக்கு நெகட்டிவா பேசின எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே எங்க போனான்னு கூட இப்ப தெரியல. ஆனா ரீசெண்டா ஏஐ வந்திருக்கு. இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏஐ எல்லா வேலையும் பிடுங்கிக்க போகுது, கோடிக்கணக்கான பேர் வேலையை இழக்க போகிறாங்க, நடுத்தருக்கு வர போகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய பயத்தை உருவாக்குறாங்க. இதை கேட்கறதுக்கு ரொம்ப லாஜிக்காக கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணும். ஏன்னா நெகட்டிவான விஷயங்கள் எப்பவுமே நம்ம அறிவுக்கு விருந்து படைக்கும். ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை மறந்துடுறோம். மனுஷங்க எப்பவுமே ஒரு பிரச்சனை வந்தால் அதுக்கு அடாப்ட் ஆகி அதை விட ஒரு பெரிய சொல்யூஷனை கண்டுபிடிப்பாங்க. ஏஐ சில வேலைகளை தூக்கலாம், ஓகே, ஆனா அது புதுசா பல லட்சம் வேலைகளை உருவாக்கும் அப்படின்ற பாசிட்டிவான பக்கத்தை நம்ம மூளை யோசிக்க மறுக்குது. இங்கதான் தெளிவான விஷயத்தை அவர் சொல்றாரு. ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா மனுஷன் சும்மா உட்காந்துட்டு அழமாட்டான். அவன் அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலான்னு தான் யோசிப்பான். புது டெக்னாலஜியை அவன் உருவாக்குவான். அதனால தான் கடந்த 200 வருஷத்துல உலக போர் வந்துச்சு, பெரிய பெரிய நோய்கள் வந்துச்சு, சுனாமி வந்துச்சு, கொரோனா வந்துச்சு. இவ்வளவு அழிவுகள் வந்தும் உலகம் முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு ரொம்ப பெட்டரான வசதியான ஒரு நிலைமையில இருக்கு. ஏன்னா மனுஷங்களுடைய அடிப்படை இயல்பு முன்னேறுவது தான். நீங்க ஒரு முதலீட்டாளரா இருந்தீங்க அப்படின்னா இந்த அவநம்பிக்கையோட கவர்ச்சியில நெகட்டிவிட்டியில விழுந்துடாதீங்க அப்படின்னு த சைக்காலஜி ஆஃப் மணி புக்கில் ஆத்தர் ரொம்ப அழகா எச்சரிக்கிறாரு. நியூஸ் சேனல்ல வர்றவங்க அவங்களுடைய டிஆர்பிக்காக நெகட்டிவா பேசுவாங்க. சமூக வலைதளங்கள்ல வர்றவங்க அவங்களுக்கான வியூஸ்க்காக பயத்தை விற்பாங்க. பயம்தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த வியாபாரம். நீங்க அவங்கள நம்பி இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையோட லாபத்தை நீங்க அவங்க கிட்ட கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு நல்ல முதலீட்டாளருக்கு தேவையானது குருட்டுத்தனமான நம்பிக்கை கிடையாது, தர்க்க ரீதியான, அதாவது நடுவில் நிறைய பிரச்சனைகள் வரும், மார்க்கெட் கிராஷ் ஆகும், பொருளாதார மந்தநிலை ஏற்படும், ஆனா அது எல்லாமே தற்காலிகமானது. லாங் டேர்ம்ல மனுஷங்க எப்படியும் இந்த பிரச்சனையை தாண்டி புது புது கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்து மார்க்கெட்டை மேல கொண்டு போயிடுவாங்க அப்படின்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் ஒருத்தவரை பணக்காரனாக்கும். அழிவை கணிக்கிறவன் அன்னைக்கு ஒரு நாள் பேப்பர்ல ஹெட்லைன்ல வருவான். ஆனா அமைதியா பாசிட்டிவிட்டியை நம்பி முதலீடு பண்றவன் அடுத்த 20 வருஷத்துல பல கோடி ரூபாய்க்கு அதிபதியாவான். வாரன் பஃபட் மாதிரி. நெகட்டிவிட்டி உங்களை புத்திசாலியா காட்டும், ஆனா பாசிட்டிவிட்டி தான் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும், கோடீஸ்வரனாக்கும். இதுதான் ஒரு மிகப்பெரிய உண்மை அப்படின்னு இந்த சாப்டர்ல ரொம்ப அழகா சொல்லிருக்காரு. இதை படிக்கும் போது எனக்கே ஆமா இல்ல, கெட்ட விஷயத்த மட்டும் நம்ம உடனே நம்புறோம், நல்ல விஷயத்தை ஏத்துக்க மனசு மறுக்குது, மனசுல மூளையே மறுக்குது. ஸோ இனிமே நெகட்டிவிட்டியா பேசுறவங்களை யாரை பார்த்தாலும் அவங்க ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்னு நினைச்சு பயப்பட மாட்டீங்க, நான் உறுதியா நம்புறேன். ஏன்னா அவங்க வியாபாரம் பண்றாங்க, நாம முதலீடு பண்றோம். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஃபினான்ஸ் உலகத்துல நாம பண்ற இன்னொரு ரொம்ப 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 ஆச்சரியமான அதே சமயம் ஆபத்தான ஒரு தப்பு ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? ஒரு விஷயம் எந்த அளவுக்கு நம்மளை உணர்ச்சி வசப்படுத்துதோ அந்த அளவுக்கு அந்த விஷயத்த நாம கண்மூடித்தனமா நம்புவோம். நமக்கு எது தேவையோ அது நடக்கும்னு எவனாவது ஒருத்தவன் வந்து சொன்னான் அப்படின்னா அவன் கொடுக்குற டேட்டா தப்புன்னு தெரிஞ்சா கூட நம்ம மூளை அவனை நம்பும். ஏன்னா அது நமக்கு தேவைப்படுது. இதுக்கு பேரு தான் ஃபிக்ஷன், கட்டுக்கதைகளை நம்புறது. நம்ம மூளை எப்படி நமக்கே தெரியாம நம்ம ஆசைகளை வச்சு நம்மளையே ஏமாத்துது.
இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன விஷயங்களா பண்ணணும், அதை பத்தி தான் அடுத்த சாப்டர்ல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. என்னைக்காவது ஒரு விஷயத்த இது உண்மையா இருந்தா நல்லா இருக்குமேன்னு ஆசைப்பட்டு அதுக்கு எந்த லாஜிக்கும் இல்லைன்னு தெரிஞ்சும் நம்பியிருக்கீங்களா? இந்த ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அடுத்த மாசம் உங்க பணம் 10 மடங்கா மாறிடும். இல்லனா இந்த பிசினஸ்ல சேர்ந்தா நீங்க காரு பங்களான்னு செட்டில் ஆயிடலாம். இந்த மாதிரி வாக்குறுதிகளை நாம ஏன் நம்புறோம்? நாமனா அவ்வளோ பெரிய முட்டாளா? கண்டிப்பா கிடையாது. ஆனா நம்ம மூளைக்கு சில கதைகள் ரொம்ப பிடிக்கும். அந்த கதைகள் நமக்கு சாதகமா இருக்கும்போது நம்ம லாஜிக்கை தூக்கி குப்பையில போட்டுட்டு எதை வேணாலும் நம்புவோம். இதுதான் மனித இயல்பு. இதை பத்தி தான் த சைக்காலஜி ஆஃப் மணின்ற இந்த புக்கில் 18வது அத்தியாயத்தில் நீங்கள் எதை வேணாலும் நம்புவீர்கள் அப்படின்னு ரொம்ப அழகான தலைப்பை வச்சு நம்ம மனசை உழுக்கிற மாதிரி சில விஷயங்களை எழுதியிருக்கிறாரு இந்த ஆத்தர். இந்த சாப்டர் ஆரம்பிக்கும் போது மார்கன் ஹவுசல் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்றாரு. பணத்தை பொறுத்த வரைக்கும் நாம பண்ற தப்புகளுக்கு காரணம் நமக்கு கணக்கு தெரியாது அப்படின்றனால கிடையாது, நமக்கு கதை சொல்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால. அதாவது நமக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப வசதியான கட்டுக்கதைகளை நாம நம்ப ஆரம்பிச்சிருவோம். ஒரு புக் ரிவ்யூவரா இந்த அத்தியாயத்தை நான் படிச்சப்ப எனக்குள்ள பல கேள்விகள் வந்துச்சு. நம்ம ஊர்ல நடந்த ஈமுக்கோழி மோசடி, தேக்கு மரம் மோசடி, இப்போ ரீசெண்டா நடக்கிற பல கிரிப்டோ மோசடிகள், இதுல எல்லாம் பணத்தை விட்டவங்க யாரு? படிப்பறிவு இல்லாதவங்களா? இல்லவே இல்லை. பெரிய பெரிய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க தான் இதில் அதிகமாக ஏமாந்து போயிருக்காங்க. ஏன் இவ்வளவு புத்திசாலியான மக்கள் இப்படி ஏமாந்து போகிறாங்க? இதுக்கு விடை இந்த சாப்டரில் ரொம்ப அழகாக ஒளிஞ்சிருக்கு. ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் உண்மையாக இருக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சுன்னா அந்த விஷயம் உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்களே பன்மடங்கு அதிகமா கற்பனை பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு சின்ன உதாரணம் வழியா நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு உடம்பு ரொம்ப முடியல, பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதுக்கு எந்த ஒரு சிகிச்சையும் இல்லை, நீங்க இன்னும் சில மாசங்கள் தான் உயிரோட இருப்பீங்கன்னு சொல்றாருன்னு வச்சுப்போம். அந்த நேரத்துல யாரோ ஒருத்தர் வந்து இந்த மலைப்பகுதியில் கிடைக்கிற ஒரு வேரை அரைச்சி குடிச்சா உங்க நோய் ஒரே வாரத்தில் குணமாயிரும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? டாக்டரே முடியாதுன்னு சொல்லிட்டாரு, இந்த வேரை குடிச்சா எப்படி சரியாகும் அப்படின்னு லாஜிக்கா பார்ப்பீங்க? அப்படிலாம் பார்க்க மாட்டீங்க. உடனே அந்த வேரை வாங்கி குடிப்பீங்க. ஏன்? ஏன்னா உங்களுக்கு உயிரோடு இருக்கணுன்ற ஆசை இருக்கு. அந்த வலிக்கு அந்த பயத்துக்கு நடுவுல யாராவது ஒரு சின்ன நம்பிக்கை கொடுத்தா கூட அதை நீங்க முழுசா நம்புவீங்க. இதே சைக்காலஜி தான் பணத்துலையும் வேலை செய்யுது. ஒருத்தர் கழுத்து வரைக்கும் கடன்ல முழுகி இருப்பாரு, இல்லைன்னா தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்கு கல்யாணத்துக்கு பணம் இல்லாம ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாரு. அவருக்கு யாராவது வந்து இந்த ஸ்கீம்ல 1,00,000 போடுங்க, 6 மாசத்துல 3,00,000 ஆயிரும் அப்படின்னு சொன்னா அதை அவர் நம்புவாரு. ஏன்னா அவர் அந்த மேஜிக் நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. அந்த ஆசை அவருடைய மூளையில் இருக்கிற அந்த லாஜிக் கதவை இழுத்து மூடுது. இந்த புக்கில் அடுத்த ஒரு பெரிய உண்மையை அவர் சொல்றாரு. கட்டுப்பாட்டில் இருப்பது போன்ற ஒரு மாயை, த இல்லூஷன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்றாரு. நாம எல்லாருமே நம்ம லைஃப்ல நாம தான் ஹீரோ, நாம தான் டைரக்டர், நம்ம கையில தான் ஸ்டேரிங் வீல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட், நம்மளுடைய சேவிங்ஸ் எல்லாமே நம்மளுடைய பிளான் படி தான் போகுதுன்னு நாம் ஒரு மாயையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை அது கிடையாது. நீங்கள் ரோட்டில் வண்டி ஓட்டும் போது நீங்கள் உங்கள் காரை சரியாக தான் ஓட்டுவீங்க. ஆனால் எதிர்த்தரப்பில் வர்றவங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தா என்ன ஆகும்? உங்களுடைய கண்ட்ரோலில் எதுவுமே இல்லை இல்லையா? பொருளாதாரமும் அதே மாதிரி தான். நீங்கள் ரொம்ப உட்கார்ந்து அனலைஸ் பண்ணி மார்க்கெட் நிலவரத்தை எல்லாம் பார்த்து ஒரு கம்பெனி ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் திடீர்னு உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு போர் நடக்கும், இல்லை கோவிட் மாதிரி ஒரு பெரிய வைரஸ் வரும், இல்லை அரசாங்கம் புதுசாக ஒரு பாலிசியை கொண்டு வருவாங்க. உடனே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே தலைகீழாக மாறும். இதுதான் உலகத்துடைய யதார்த்தம். ஆனால் நம்ம மூளைக்கு இதை ஏற்றுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம பிளான் பர்ஃபெக்ட் அப்படின்னு நம்புறதுக்காக நாம் ஆசைப்படுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாம் தெரிந்தது போன்ற ஒரு மாயை. உலகத்தில் நடக்கிற பல விஷயங்களுக்கு என்ன காரணம் நமக்கே தெரியாது. ஆனால் எனக்கு தெரியாது அப்படின்றத ஒத்துக்க நம்ம ஈகோ இடம் கொடுக்காது. அதனால நம்ம மூளை என்ன பண்ணும்? தனக்கு தானே ஒரு கதையை உருவாக்கி, ஓஹோ இதனால தான் அது நடந்துச்சா அப்படின்னு ஒரு முத்திரையை குத்தும். நீங்கள் நியூஸ் சேனல் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு ஏன் 500 பாயிண்ட்ஸ் இறங்குச்சுன்னு கேட்டால் அங்கே இருக்கிற நிபுணர்கள் நிறைய காரணங்களை சொல்லுவாங்க. நேற்று அமெரிக்கா மார்க்கெட் விழுந்ததுனால இங்கே விழுந்துருச்சு,
இந்த பேங்க் ரிசல்ட் மோசமாக இருந்ததுனால விழுந்துருச்சு அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே கேட்டால் உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் பல காரணங்களுக்காக ஷேர் வாங்குறாங்க, விற்கிறாங்க. அது ஒரு பெரிய குழப்பமான ஒரு வலைப்பின்னல். ஒருத்தரால் கரெக்டாக இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆனால் யாருக்கும் எதுவும் தெரியாது. மார்க்கெட் விஷத்துக்கு போகுது அப்படின்னு சொன்னால் அந்த நிபுணருக்கு சம்பளம் கிடைக்காது, நமக்கும் நிம்மதி இருக்காது. நம்ம மனசுக்கு எப்பவுமே ஒரு காரணம் தேவைப்படுது. அதனால பொய்யா இருந்தாலும் அந்த எக்ஸ்பர்ட் சொல்ற கதையை நம்ம நிம்மதியா நம்பிட்டு தூங்க போயிடுறோம். ஒரு ரிவ்யூவரா இதை நான் பார்க்குறப்ப இந்த சாப்டர் நம்மளுடைய அறிவு திமிர அப்படியே சுக்குநூறா உடைக்குது. நான் ரொம்ப புத்திசாலி, நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன், நான் எப்பவுமே தப்பு பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தவருக்கும் மார்க்கெட் எப்படி ஒரு பெரிய ஆப்பு வைக்கும் அப்படின்றத இந்த புக்கை எழுதின இந்த ஆசிரியர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. நாம் நம்மளையே அறியாமல் எப்படி நம்ம மனசு சொல்கிற பொய்களை நம்பி பெரிய பெரிய பொருளாதார தவறுகளை பண்ணுறோம் அப்படின்னு படிக்கும்போது நிஜமாவே ஒரு பயம் வருது. அது மட்டும் இல்லை, இந்த உலகம் நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்குது. நாளைக்கு என்ன நடக்கும்னு கணிக்க முடியும் அப்படின்னு நாம் நம்ப விரும்புகிறோம். அதனால ரொம்ப கம்பீரமாக கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு நாளைக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு பொய் சொல்கிறவங்கள நாம் நம்புகிறோம். ஆனால் யதார்த்தத்தில் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த சாப்டருடைய உயிர் நாடி என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட எப்பவுமே முழுமையான ஒரு தகவல்கள் இருக்காது. உலகத்தில் நிறைய பிளைண்ட் ஸ்பாட் இருக்குது. நாம் பார்க்குறது ஒரு சின்ன துளியை மட்டும்தான். ஆனால் அந்த சின்ன துளியை வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம மனசு கற்பனையால் நிரப்பி ஒரு பெரிய கதையை உருவாக்கி இதுதான் உலகம்னு நம்புது. இந்த மாயையில் இருந்து நம்ம வெளியே வரல அப்படின்னா நம்மளுடைய பணத்துக்கும் பாதுகாப்பு இல்லை, நம்மளுடைய மனசுக்கும் நிம்மதி இல்லை. ஸோ இதை ஃபுல்லாக படிக்க என்னால் புரிஞ்சுது அப்படின்னா, எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எல்லாமே தெரியாது அப்படின்னு ஒத்துக்க பழகிறது தான் பணத்தை மேனேஜ் பண்ணுறதுலையே மிகப்பெரிய சூப்பர் பவர். நாம் ஏமாற்றப்படுறதுக்கு முக்கிய காரணமே நம்மளுடைய பேராசையும் எல்லாத்தையும் கணிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த ஈகோவும் தான். ஒரு விஷயம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அட இது செம்மையாக இருக்கே, இது செஞ்சால் சீக்கிரமாக செட்டில் ஆகிடலாமே அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப 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 உஷாராக இருக்கணும். ஒரு விஷயம் நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக பொய்யா தான் இருக்கும். உங்கள் மனசு உங்களை ஏமாற்ற பார்க்குதுன்னு அர்த்தம். இந்த உலகத்தில் எதுவுமே சீக்கிரமாக கிடைக்காது. அப்படி கிடைக்குதுன்னு உங்ககிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா அவங்க உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதையை சொல்கிறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு புரியாத, லாஜிக் இல்லாத எந்த விஷயத்துலையும் பணத்தையும் சரி மனசையும் சரி போடாதீங்க. உங்களுடைய அறியாமையை ஒத்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அதுதான் உங்களை பெரிய ஆபத்துல இருந்து காப்பாற்றும். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து நம்மளுடைய ரியல் லைஃப்பில் நம்மளுடைய பேங்க் பேலன்ஸை ஏற்றுறது எப்படி அப்படின்றத ப்ராக்டிக்கலாக எப்படி பார்க்குறது அப்படின்றது தான் அடுத்த சாப்டரில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. ஒரு பெரிய பிரியாணி அண்டாவை திறந்து அதில் இருக்கிற முந்திரி, கறித்துண்டு, நெய்வாசம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு வாய் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இப்போ நீங்கள் கேட்க போகிற இந்த சாப்டரோடைய ஃபீல். இது வரைக்கும் இந்த ஆத்தர் சொன்ன எல்லா சைக்காலஜி, வரலாறு, தியரி எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது தீபன். ஆனால் இதையெல்லாம் என் ரியல் லைஃப்பில், என் பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி அப்ளை பண்ணுறது, சுருக்கமாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான சுருக்கம் தான் இந்த சாப்டர். இவ்வளோ நேரம் நம்ம தனித்தனியாக கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பவரான ஒரு மாத்திரம் மாதிரி மார்கன் ஹவுசல் இந்த சாப்டரில் கொடுத்துருக்கிறாரு. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் என்ன, உங்கள் பணத்தை நீங்கள் எப்படி கையாளணும் அப்படின்ற மொத்த ஃபார்முலாவும் இதில் இருக்குது. இந்த சாப்டரை நான் படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு புக் ரிவ்யூவராக எனக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா இப்போ நம்ம பார்த்த 18 அத்தியாயங்கள், 18 சாப்டரில் நம்ம மூளையை செலவு செஞ்ச இந்த ஆத்தர் கிளைமேக்ஸில் எப்படி ஒரு முடிவை கொடுக்க போகிறாரு அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் மார்கன் ஹவுசல் இந்த இடத்துல, இந்த சாப்டரில் ஒரு மேஜிக் ட்ரிக் மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. அதுக்கு பதிலாக நாம் இது வரைக்கும் கற்றுக்கிட்ட விஷயங்களை ப்ராக்டிக்கலாக எப்படி பயன்படுத்துறதுன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு. அது ஒன்றொன்றையும் எனக்கு புரிஞ்சதை வச்சு நான் சொல்கிறேன். முதல் பாயிண்ட்டு, வெற்றி வந்தால் அடக்கமும் தோல்வி வந்தால் மன்னிப்பும் தேவை. அதாவது பண விஷயத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் தொலைங்குதா, நீங்கள் வாங்கின ஷேர் எல்லாம் டபுள் ஆகுதா, உங்களை நீங்களே பெரிய ஜீனியஸ்ன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா உங்கள் வெற்றியில் உங்களுடைய திறமையை விட அதிர்ஷ்டம் பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கலாம்.
அதனால வெற்றி வரும்போது உங்களை நீங்களே தட்டி கொடுக்குற அதே நேரத்தில் கொஞ்சம் அடக்கமாகவும் இருங்க. அதே மாதிரி நீங்க போட்ட பணம் நஷ்டம் ஆயிடுச்சா, உங்களை நீங்களே ரொம்ப போட்டு வருத்திக்காதீங்க. உலகத்துல எல்லாத்தையும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரிஸ்க் அப்படின்ற ஒன்று எப்போ வேணாலும் உங்களை தாக்குன்றதை ஏத்துக்கிட்டு உங்களை நீங்களே மன்னிச்சுக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க பழகுங்க. இது வெறும் பணத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கைக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவம். ரெண்டாவது, ஈகோவை குறைங்க, சொத்து ஏறும். நான் நிறைய வீடியோ காலில் சொல்லியிருக்கேன், பணம் அப்படின்றது நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறது அப்படின்றது பொறுத்தது கிடையாது, உங்கள் ஈகோவை நீங்கள் எவ்வளவு அடக்கி வைக்கிறீங்க அப்படின்றத பொறுத்தது தான் அப்படின்றத நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். உங்ககிட்ட பணம் இருக்கிறத மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக தேவையில்லாத ஆடம்பரமான பொருட்களை வாங்குறத நிறுத்தினாலே உங்கள் பேங்க் பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஏறும். சேமிப்பு அப்படிங்கிறதே உங்கள் வருமானத்துக்கும் உங்கள் ஈகோவுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கேப் தான். மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற கவலையை விட்டொழிஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் உண்மையான பணக்காரனாக இருப்பீங்க. மூணாவது, நிம்மதியான தூக்கமே அளவுகோல். ப்ரோ, இந்த கிரிப்டோவில் போட்டால் 50% ரிட்டர்ன் வருது, ஆனால் ராத்திரி பூரா தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்கள தான் நிறைய பார்த்துருக்கோம். இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுடைய முதலீட்டு வியூகம், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு தெரியுமா? ராத்திரி படுத்தா நிம்மதியாக தூக்கம் வரணும். எந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் தூக்கத்தை கெடுக்குதோ அது உங்களுக்கு செட் ஆகாது. சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டால் தூக்கம் வராது, ஆனால் எஃப்டியில் பணம் போட்டால் நிம்மதியாக தூங்குவாங்க. அவங்களுக்கு அதுதான் பெஸ்ட்டு. லாபத்தை விட மன நிம்மதிக்கு முதல் இடம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சம பாயிண்டில். நாலாவது, காலத்தின் மேஜிக்கை நம்புங்க. அதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய ஜாம்பவான் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பெரிய ஃபினான்ஷியல் கோர்ஸ் எல்லாம் படிக்க தேவையில்லை. உங்ககிட்ட இருக்க வேண்டிய ஒரே ஒரு ஆயுதம் பொறுமை. உங்களுடைய டைம் காம்பவுண்டிங் அப்படின்ற அந்த கூட்டு வட்டி மேஜிக் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணணும். செடியை நட்டுட்டு அடுத்த நாளே பழம் கேட்குற மாதிரி மார்க்கெட்டில் லாபம் தேடாதீங்க. காலத்துக்கு இருக்கிற சக்தி வேற எந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் கிடையாது. அடுத்த அஞ்சாவது, தப்பு நடக்கும், அதை ஏற்றுக்கோங்க. நம்ம எல்லாருமே ஒரு மாயையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதாவது நாம் எடுக்கிற எல்லா முடிவும் சரியாக இருக்கணும், நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற எல்லா ஷேரும் பச்சை கலரில் லாபத்தில் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னா, நீங்கள் 10 விஷயத்தில் பணம் போட்டிங்க அப்படின்னா அதில் 6 விஷயம் ஃப்ளாப் ஆகலாம், இல்லை நஷ்டம் வரலாம். ஆனால் மீதி இருக்கிற 4 விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்து அந்த நஷ்டத்தையெல்லாம் சரி கட்டிடும். அதனால் சின்ன சின்ன நஷ்டங்களை பார்த்து பயந்து ஓடாதீங்க. தப்புகள் நடக்கிறது சகஜன்றதை ஏற்றுக்கிட்டு லாங் டேர்மில் ப்ளே பண்ணுங்க. அடுத்த 6வது பாயிண்ட், காரணமே இல்லாமல் சேமிங்க. நம்ம ஊரில் பொதுவாக எதுக்கு காசு சேர்ப்போம்? கல்யாணத்துக்கு, வீடு கட்டுறதுக்கு, பைக் வாங்குறதுக்கு, இல்லை பசங்க படிப்புக்கு. இது தப்பு இல்லை. ஆனால் எந்த ஒரு குறிப்பிட்ட காரணமும் இல்லாமல் ஒரு தொகையை சேமிச்சு வைங்கன்னு இந்த புக்கோடைய ஆத்தர் சொல்கிறாரு. ஏன் தெரியுமா? வாழ்க்கை அப்படின்றது எப்பவுமே சர்ப்ரைஸ்களால் நிறைஞ்சது. திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரலாம், வேலை போகலாம், இல்லை உங்களுக்கே ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு தோணலாம். அந்த மாதிரி எதிர்பாராத நேரங்களில் காரணமே இல்லாமல் நீங்கள் சேர்த்து வச்ச அந்த பணம் தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கும். நேரத்தை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. இந்த புக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் இது தான். பணத்துடைய உண்மையான மதிப்பு என்ன தெரியுமா? ஒரு பெரிய பங்களாவோ காஸ்ட்லியான காரோ கிடையாது. இன்னைக்கு காலையில் நான் எழுந்திரிச்சா எனக்கு என்ன தோணுதோ, எனக்கு பிடிச்சவங்க கூட பிடிச்ச நேரத்தில் நான் செய்வேன் அப்படின்ற அந்த ஃப்ரீடம் இருக்குது பார்த்தீங்களா? அது கொடுக்கறது தான் பணத்துடைய உண்மையான வேலை. அந்த சுதந்திரத்தை நோக்கி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணுங்க. 8வது, வெற்றிக்கான விலையை கொடுங்க. எதுவுமே ஓசில கிடைக்காது பாஸ். ஷேர் மார்க்கெட்டில் லாபம் வேணும்னா மார்க்கெட் மேலே கீழே போயிட்டு வர்ற அந்த வலியை நீங்கள் தாங்கி தான் ஆகணும். அதை ஒரு ஃபைன், அபராதம் மாதிரி நினைக்காம அதை ஒரு ஃபீஸ் மாதிரி நினைங்க. ஒரு நல்ல படத்துக்கு டிக்கெட் வாங்கி காசு கொடுத்து போகிற மாதிரி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸுக்கு மார்க்கெட்டுடைய அந்த ஏற்ற இறக்கங்களை நாம் கொடுக்குற ஒரு சின்ன கட்டணமாக நாம் அதை பார்க்க பழகணும். அடுத்து 9வது, தவறுக்கான இடைவேளை. நீங்கள் எவ்வளவு பெரிய அப்பாட்டகரா எக்ஸ்பர்ட்டாக வேணாலும் இருங்க, ஆனால் நீங்கள் போட்ட பிளான் தப்பாக போகிறதுக்கு எப்போவுமே ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு வேளை நான் போட்ட பிளான் ஃபெயில் ஆனால் எனக்கு ஒரு பேக்கப் வேணும் அப்படின்றத பிளான் பண்ணுறது தான் ரூம் ஆஃப் எரர். இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு எக்கனாமிக்கல் கிரைசிஸ் வந்தாலும் நீங்கள் சர்வே ஆகுவீங்க. அடுத்த 10வது, உங்கள் ஆட்டத்தை டிசைன் பண்ணுங்க. இன்னைக்கு நாம் பண்ணுற பெரிய தப்பே மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறது தான். உங்கள் நண்பர் ஒரு நாளில் 10,000 ரூபா ஷேர் மார்க்கெட்டில் லாபம் பார்த்துட்டாரு அப்படின்னா நீங்களும் போய் டே ட்ரேடிங்லாம் பண்ணக்கூடாது. அவருடைய ரிஸ்க் வேறு, அவருடைய கோல் வேறு. நீங்கள் ஒரு லாங் டேர்மில் இன்வெஸ்டாக இருக்கலாம். அதனால் நீங்கள் எந்த கேம் ஆடுறீங்க அப்படின்றத தெளிவாக முடிவு பண்ணிவிட்டு உங்களுடைய ட்ராக்கை விட்டு வெளியே போகாம ஆடுங்க.
ஒரு புக் ரிவ்யூவரா நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த சாப்டர் ஒரு மினி பைபிள் மாதிரி. இதில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் பல வருஷம் மார்க்கெட்டில் அடிபட்டு ரத்னம் சிந்தி கற்றுக்கிட்ட பாடங்கள். இதில் எந்த ஒரு சிக்கலான கணக்கும் இல்லை, ஃபார்முலாவும் இல்லை. எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான சாதாரண மனித சைக்காலஜி தான். பணத்தை ஒரு கணிதமாக பார்க்குறத விட்டுட்டு அதை ஒரு பழக்க வழக்கமாக பார்க்க ஆரம்பிங்க அப்படின்றது தான் இந்த சாப்டருடைய ஒட்டுமொத்த சாராம்சம். ஸோ பணத்தை மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது பெரிய சயின்ஸ்லாம் கிடையாது. அது ஒரு கலை. அது மூளையை விட மனசோட அதிகமாக சம்மந்தப்பட்டது. நம்ம சின்ன வயசுல இருந்தே எப்படி பணத்தை சம்பாதிக்கணும் ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் கற்றுக்கிட்டோம். ஆனால் சம்பாதிச்ச பணத்தை எப்படி தக்க வச்சுக்கணும்னு யாருமே சொல்லி கொடுக்கல. ஸோ பணக்காரனாக இருக்கிறத விட சந்தோஷமான மனிதனாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நம்ம எல்லார மனசுலையும் ஒரு கேள்வி இருக்கும். சரி பாஸ், இவ்வளவு அட்வைஸ் சொல்கிறீங்களே, நீங்கள் உங்கள் பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இந்த புக்கை எழுதின ஆத்தர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்ற அந்த ரகசியத்தை கடைசி சாப்டரில் கன்ஃபெஷன், ஒப்புதல் வாக்கு மூலமாக அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை நாம் தெரிஞ்சுக்கலாம். மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதை நாம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இந்த புத்தகத்தில் பணத்தை பற்றி, சைக்காலஜி பற்றி, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி தந்துக்கிறாரு மார்கன் ஹவுசல். ஆனால் வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இந்த புக்கை படித்த எனக்கும் ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். சரிப்பா, இவ்வளவு பேசுறியே, நீ உன் பணத்தை எப்படி வச்சிருக்க? நீ ஒரு ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட் தானா? அப்போ நீ பயங்கரமான ஸ்ட்ராட்டஜெல்லாம் வச்சு டெய்லி மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி கோடி கணக்கில் சம்பாதிக்கிறியா அப்படின்னு நம்ம எல்லாருமே இந்த புக்கை எழுதின அந்த ஆத்தரை பார்த்து, ரைட்டரை பார்த்து ஒரு கேள்வி கேட்போம்ல. அந்த கேள்விக்கு ரொம்ப நேர்மையான ஒளிவு மறைவு இல்லாமல் இந்த புக்கை எழுதினவர் பதில் சொல்கிறாரு. அதுதான் இந்த புக்கோடைய கடைசி சாப்டர். இந்த வீடியோ முடிய போகுது. ஸோ இந்த இடத்துல அவர் ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரிலாம் பேசலை. ஒரு சராசரி மனுஷனா, ஒரு அப்பாவா, ஒரு கணவனா, ஒரு அண்ணனா தன்னுடைய பணத்தை எப்படி கையாளுறாரு அப்படின்னு மனசை விட்டு பேசியிருக்கிறாரு. இதில் இருக்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கலாம், சில விஷயங்கள் எவ்வளவுதானா அப்படின்னு தோண வைக்கலாம். ஸோ அப்படி ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை தான் அவர் இந்த கடைசி சாப்டரில் எழுதியிருக்கிறாரு. இந்த சாப்டர் நான் படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுது. பணத்தை பொறுத்த வரைக்கும் சரியான முடிவு அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதுதான் சரியான முடிவு. ஆரம்பிக்கும் போது ஒரு வெடிகுண்டை தூக்கி போடுறாரு. என்னோட பல முடிவுகள் மற்றவங்களுக்கு முட்டாள்தனமாக தெரியலாம், ஆனால் அது எனக்கு நிம்மதியை தருது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் தன்னுடைய பர்சனல் ஃபினான்ஸ் வாழ்க்கையை 2 பகுதியாக பிரிக்கிறாரு. ஒன்று அவருடைய சேமிப்பு பழக்கம், இன்னொன்று அவருடைய முதலீட்டு முறை. இவ்வளோ நேரம் அட்வைஸ் பண்ணார்ல, அவருடைய சேமிப்பு எப்படி இருக்குன்றத அவரே சொல்கிறாரு. அவர் சொல்கிற விஷயம் நமக்கு ஒரு பெரிய பாடமாக கூட இருக்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரும் அவருடைய மனைவியும் அவங்க வருமானம் ஏற ஏற அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை ஏற்றிக்கவே இல்லையா. இதைத்தான் நாம் லைஃப் ஸ்டைல் க்ரீப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சம்பளம் அதிகமாக வரும்போது உடனே பெரிய காரு, பெரிய வீடு, காஸ்ட்லியான வாட்சுன்னு நம்ம செலவை ஏற்றிக்கிறது இருக்குல்ல, அதுதான். ஆனால் இவங்க அப்படி பண்ணலை. நமக்கு என்ன தேவையோ அது நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கு. இதுக்கு மேலே வர்றதெல்லாம் நம்மளுடைய சுதந்திரத்துக்காக சேர்க்கப்படுற பணம் அப்படின்னு அவங்க தெளிவாக இருந்திருக்காங்க. இதை படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நாம ஏன் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறோம்? காசு சம்பாதிக்க. எது காசு சம்பாதிக்கிறோம்? மற்றவங்களுக்கு முன்னாடி கெத்தா காட்டிக்க, இல்லை நம்ம நிம்மதியாக இருக்கவா? இந்த தெளிவு வந்துட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சது. இந்த புக்கோட ரைட்டர் அந்த தெளிவோட தான் இருந்திருக்கிறாரு. அடுத்து ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா? இந்த புக்கை எழுதின ரைட்டர் தன்னோட வீட்டை முழுசாக காசு கொடுத்து வாங்கிட்டாராம். அதாவது ஹோம் லோன் எதுவுமே கிடையாது. ஒரு பொருளாதார நிபுணரை பார்த்தா இது மிகப்பெரிய தப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஹோம் லோன் வட்டி கம்மியாக இருக்குது. அந்த பணத்தை எடுத்து ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் லோன் வட்டியை விட 3 மடங்கு அதிகமான லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ரைட்டர் ஏன் அப்படி பண்ணலன்ற கேள்வி வருது இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கணக்குப்படி பார்த்தா லோன் எடுக்கிறது தான் லாபன்றாரு. ஆனால் எனக்கு இந்த வீடு என்னோடது, இதுக்கு நான் யாருக்கும் வட்டி கட்ட தேவையில்லை, எனக்கு தலைக்கு மேலே எந்த கடனும் இல்லை அப்படின்ற அந்த நிம்மதி எனக்கு இருக்குது பார்த்தீங்களா. அந்த நிம்மதி மார்க்கெட்டில் கிடைக்கிற 20% லாபத்தை விட எனக்கு பெருசு அப்படின்றாரு. இதுதாங்க இந்த புக்கோடைய ஒட்டுமொத்த சாராம்சம் நான் சொல்லுவேன். நீங்கள் ரோபோ கிடையாது, நீங்கள் மனுஷன். உங்களுக்கு கணக்கை விட நிம்மதி தான் முக்கியம். அப்புறம் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல். அவர் ஏதாவது சீக்ரெட் ஃபார்முலா வச்சிருப்பாருன்னு நினச்சிங்க அப்படின்னா அதுதான் இல்லை. அவர் ரொம்ப சிம்பிளாக
இன்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல தான் தன்னுடைய மொத்த பணத்தையும் போட்டு வச்சிருக்கிறாராம். அவர் டெய்லி மார்க்கெட்டை பார்க்கறது கிடையாது. எந்த கம்பெனி ஷேர் ஏறுது இறங்குதுன்னு அனலைஸ் பண்றது கிடையாது. நான் பணத்தை போடுறேன், அதை அப்படியே விடுறேன். அது 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அது வளரும். எனக்கு அந்த டைம்ல கிடைக்கிற சுதந்திரம் போதும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவர் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு. அதிக லாபத்துக்காக ஓடுறது அப்படின்றத விட அதிக நிம்மதிக்காக வாடுறது அப்படின்றது தான் அவருடைய ஸ்டைல் அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னொரு விஷயம், அவர் எப்பவுமே தன்னுடைய வருமானத்துல ஒரு பெரிய பகுதியை கேஷா பேங்க்ல வச்சிருப்பாராம், இல்ல கையில வச்சிருப்பாராம். ஏன்னா திடீர்னு மார்க்கெட் விழுந்தா பயப்படாம இருக்கவும், ஏதாவது எமர்ஜென்சி வந்தா மற்றவங்கிட்ட கை நீட்டாம இருக்கவும் அந்த பணம் அவருக்கு ஒரு கவசம் மாதிரி இருக்காம். ஸோ ஒரு புக் ரிவ்யூவரா நான் யோசிச்சு பார்த்தப்ப, நாம எல்லாம் என்ன பண்றோம்? யாரோ ஒரு யூடியூபர் சொல்றாருன்னு கிரிப்டோல போடுறோம், யாரோ ஒருத்தர் டிப்ஸ் தராருன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றோம். ஆனா உலகத்துக்கே பணத்தை பத்தி பாடம் எடுத்த ஒரு மனுஷன் இந்த சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புக்கை எழுதி, அந்த புக்கில் வந்த வருமானமே பயங்கரமான வருமானமா அவருக்கு இருக்கும். சரியா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எவ்வளவு சிம்பிளா எவ்வளவு ரிலாக்ஸ்டா தன்னுடைய பணத்தை கையாளுறாருன்னு பார்த்தீங்களா? நமக்கு மட்டும் தான் அட்வைஸ் பண்ணுவாருப்பா, அவர் இந்த மாதிரி பண்ண மாட்டாருப்பா நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது, நமக்கு இவ்வளோ நேரம் சொன்ன எல்லா விஷயத்தையும் அவர் ஃபாலோ பண்ணுறத அவரே கன்ஃபெக்ஷனாக சொல்கிறாரு. அவர் சொல்கிற இந்த ஒப்புதல் வாக்குமூலம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படாதீங்க. ஒரு லோன் இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு நிம்மதினா அதை பண்ணுங்க. உங்களுக்கு எஃப்டியில் போகிறதா சேஃப்னு தோணுதா அதை பண்ணுங்க. மற்றவன் சம்பாதிக்கிற லாபத்தை பார்த்து உங்கள் நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. இந்த சாப்டர் முடியும் போது இந்த ரைட்டர் ஒரு அழகான வரியை சொல்றாரு. நாம எதையெல்லாம் மணி மேனேஜ்மெண்ட், நிதி மேலாண்மை, பெரிய அறிவு அப்படின்னு சொல்றோமோ அதெல்லாம் கடைசியா நின்று பார்த்தா நைட் நாம நிம்மதியா தூங்குறதுக்கு நாம செஞ்சுக்கிற ஒரு ஏற்பாடு தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. பா, எவ்வளோ பெரிய புக்கு தெரியுமா அது? இந்த புக்கோட ஒவ்வொரு சாப்டரை படிக்கும் போதெல்லாம் ஒரு புது புது ஞானோதயங்கள் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இவர் வெறும் பணத்தை பத்தி மட்டும் பேசல, நம்மளுடைய ஆசைகள், பயம், ஈகோ, நிம்மதினு நம்மளுடைய ஒவ்வொரு எமோஷனையும் தொட்டு பேசியிருக்கிறாரு. இந்த புக்கோட ரைட்டர் மார்கன் ஹவுசல் கன்ஃபெக்ஷன்ல சொன்ன விஷயங்கள்லாம், அப்பாடா நாம ஒன்றும் தப்பு பண்ணலப்பா, நம்ம மனுஷனா இருக்கிறதுனால தான் இப்படி யோசிக்கிறோம் அப்படின்ற ஒரு நிம்மதி நம்ம கொடுக்குது. நம்ம நிறைய பேர் ஒரு பட்ஜெட் போடுவோம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் போடுவோம், அதில் சின்ன மாற்றம் நடந்தா கூட மனசு உடஞ்சு போயிடுவோம். இல்லைன்னா பிளான் படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சந்தோஷத்தை நாம எல்லாத்தையும் அழக வச்சிருவோம். ஆனால் இந்த ரைட்டர் சொல்கிறது என்னன்னா, உங்களுடைய பிளான் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். உண்மையான செல்வம் அப்படின்றது காலைல எழுந்திருக்கும் போது இன்னைக்கு நான் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற அந்த கண்ட்ரோலை, அந்த ஃப்ரீடமை உங்ககிட்ட கொடுக்கறது தான் உண்மையான பணம், உண்மையான வெல்த், உண்மையான சொத்து அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ ஒரு வழியாக 20 அத்தியாயங்கள் கொண்ட இந்த புக்கை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லி முடிச்சிருக்கேன். ஸோ ஃபைனலாக தீபனுடைய ஒரு கன்க்ளூஷன், எல்லாருமே இந்த புக்கை அவ்வளோ தூக்கி கொண்டாடுறாங்களே, நிஜமாவே இந்த புக்கு அவ்வளோ வர்த்தா? நான் ஷேர் மார்க்கெட் பக்கம் போனதே இல்லை, எனக்கு பிஸ்னஸ் பற்றி ஒன்றுமே தெரியாது, மாதம் ஒரு குறிப்பிட்ட சம்பளம் வாங்குற சாதாரண மனுஷனா, எனக்கெல்லாம் இந்த புக்கு செட் ஆகுமா? எல்லாரும் சொல்கிறாங்களேன்னு இந்த புக்கை வாங்கி படித்தவங்களுக்கு படித்து முடித்ததும் என்ன ஃபீல் ஆகியிருக்கும்? இப்படி உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கிற அத்தனை கேள்விக்கும் ஒரு புக்கை ரிவ்யூ பண்ணுறவனா, உங்கள் ஃப்ரெண்டா, என்னுடைய மனமார்ந்த ஒரு நேர்மையான ஸ்டைலில் ஒரு கன்க்ளூஷனை பதிவு பண்ணுறேன். நம்பர் 1, நிஜமாவே இந்த புக்கு அவ்வளோ ஒர்த்தா? சுருக்கமாக சொல்லணுன்னா 1000% ஒர்த்து. ஏன் தெரியுமா? மார்க்கெட்டில் பணத்தை பற்றி ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது. ரிச் டாட் புவர் டாட்ல ஆரம்பித்து நிறைய புக்ஸ் இருக்குது. ஆனால் மற்ற புக்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற கணக்கை சொல்லி கொடுக்கும். ஆனால் இந்த ஒரு புக்கு மட்டும்தான் நீங்கள் எப்படி யோசிக்கணும் அப்படின்ற சைக்காலஜியை சொல்லி கொடுக்குது. இது பணத்தை பற்றின புக்கு கிடையாது, மனுஷ மனதை பற்றின புக்கு. அதனால தான் இது உலக அளவில் இவ்வளோ பேர் ஹிட் அடிச்சிருக்கு. நம்பர் 2, ஷேர் மார்க்கெட்டு பிஸ்னஸ் தெரியாத சாதாரண மனுஷனுக்கு இந்த புக்கோட கண்டென்ட் புரியுமான்னு கேட்குறீங்க. நிறைய பேரோட பயமே அதுதான். இந்த புக்கில் நிறைய ஷேர் மார்க்கெட்டு, காம்பவுண்டிங்கு, கூட்டு வட்டி, இன்டெக்ஸ் ஃபண்டு, எஃப்டி, அது இதில் நிறைய வார்த்தைகள் வருது இல்லை? இதெல்லாம் பார்த்தா நமக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கும். நமக்கு இந்த புக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படி கிடையாது. ஷேர் மார்க்கெட் இந்த ரைட்டர் ஒரு உதாரணமாக மட்டும்தான் பயன்படுத்தி இருக்கிறாரு. அவரோட உண்மையான டார்கெட் உங்களுடைய மூளை தான். ஒரு சாதாரண மாதம் 20,000 30,000 சம்பளம் வாங்குற எந்த பிஸ்னஸ் ஐடியாவும் இல்லாத ஒருத்தர் இந்த புக்கை படித்தாரு அப்படின்னா அவருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய தெளிவு என்ன தெரியுமா? அட, பணம் சேர்க்கறதுக்கு நாம் பெரிய அறிவாளியாக இருக்க தேவையில்ல அப்படின்ற அந்த உண்மை அவருக்கு புரியும்.
நான் ஏன் பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கினா நானும் கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், என் சம்பளத்துக்கு என் ஈகோக்கு நடுவில் இருக்கிற இடைவெளி தான் சேமிப்பு அப்படின்ற அந்த வரி ஒரு சாதாரண மனுஷனுடைய லைஃப் ஸ்டைலையே மாத்திரும். இந்த புக்கு நீ இன்னைக்கே பிஸ்னஸ் ஆரம்பி, ரிஸ்க் எடு, ஷேர் மார்க்கெட்ல லட்சங்களை போடு அப்படின்னு உங்களை எந்த இடத்துலையும் புஷ் பண்ணாது. அதுக்கு பதிலா உன் சம்பளத்துல கொஞ்சமாவது கண்ணுக்கு தெரியாம சேர்த்து வை, பொறுமையா இரு, அமைதியா வாழு அப்படின்னு ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கு மக்களுக்கான நிம்மதியான வழியை தான் சொல்லி கொடுக்குது. அதனால பிஸ்னஸ் நாலேஜ் ஜீரோவா இருக்கிற ஒருத்தருக்கு இந்த புக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அடுத்து மூணாவது, எல்லாரும் சொல்றாங்களேன்னு படிச்சவங்களுடைய ஃபீலிங் எப்படி இருக்கும்? இன்னைக்கு சோஷியல் மீடியாவில், யூடியூப்பில் நிறைய இடத்துல அவங்க இந்த புக்கை படிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி, கண்டிப்பாக படிக்க வேண்டிய புக்கு இதுன்னு சொல்லி நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு ஒரு பெரிய மேஜிக் ஃபார்முலா இல்லை இருக்குன்னு நம்பி நிறைய பேர் இந்த புக்கை வாங்கியிருப்பாங்க. அவங்க படித்து முடித்ததும் அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆயிருக்கணுன்றத நான் ஃபீல் பண்ணி சொல்கிறேன், என்னோட ஃபீலிங் நான் சொல்கிறேன். ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்கும். என்னடா அது, எந்த ஸ்டாக்கில் பணம் போடணும்னு சொல்லுவார், எப்படி சீக்கிரம் கோடீஸ்வரன் ஆகிறதுன்னு டிப்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா, ஈகோவை குறை, பொறுமையாரு, அமைதியாக தூங்குன்னு தாத்தாமல் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஏமாற்றம் வந்திருக்கும் தான். ஆனால் கிளைமேக்ஸில் கிடைக்கிற மிகப்பெரிய நிம்மதி இருக்குல்ல, புக்கை முழுசாக படித்து முடிச்சதும் அவங்க மனசில் இருக்கிற பெரிய பாரம் அப்படியே இறங்கியிருக்கும். ஒரு பெரிய மூச்சு விட்டுட்டு, அப்பாடா நாம ஒன்றும் தப்பாக வாழலப்பா, கரெக்டாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு நாளும் பேசிட்டு போட்டோம், இவரே சொல்லிருக்காரு, இவர் சொன்ன விஷயம் நிறைய பேர் படிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஒழுங்காதான்ப்பா இருக்கு அப்படின்ற அந்த எண்ணம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா உலகத்துல 20 வயசு பையன் துபாயில கார் வாங்குறான், 25 வயசு பொண்ணு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு கோடீஸ்வரி ஆகுறாங்க. இதெல்லாம் பார்த்து ஐயோ நம்ம வாழ்க்கையில ரொம்ப பின்தங்கிட்டோமோ, நாமளும் எதையாவது பேர் சாதிச்சிருக்கலாமோ அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷர் எல்லாரும் மனசுலையும் இருக்கும். அந்த ப்ரெஷருக்கு இந்த புக்கு ஒரு பெரிய கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்கு. டேய் தம்பி, அந்த 20 வயசு பையன் கார் வாங்கினது அவனுடைய லக்குடா, நீ அவனை பார்த்து பயப்படாத. உனக்கு எப்பப்ப தேவையோ அப்போதைக்கு உங்ககிட்ட காசு இருந்தா நீ தாண்டா உண்மையான பணக்காரன். உன் நிம்மதியை வித்துட்டு காசு சம்பாதிக்காத அப்படின்னு இந்த புக்கு நம்ம தோள் மேல கையை போட்டு ரொம்ப அன்பா சொல்லும். ஸோ பணத்தை பற்றி நாம் வச்சிருந்த கற்பனைகள், பயங்களை, பேராசைகளை எல்லாத்தையும் உடைச்சி தரமட்டமாக்குற புக்கு தான் த சைக்காலஜி ஆஃப் மணின்ற இந்த புக்கு. இது ஒரு ஃபினான்ஸ் புக்கு கிடையாது, இது ஒரு தெரப்பி. பணத்தை எப்படி பெருக்கணும்னு கற்றுக் கொடுக்கறத விட இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு எப்படி சந்தோஷமா வாழறது அப்படின்றத கற்றுக் கொடுக்கறது தான் இந்த புக்குடைய மாஸ்டர் பீஸ். நீங்கள் மாதம் 10,000 சம்பாதிச்சாலும் சரி, 10 லட்சம் சம்பாதிச்சாலும் சரி, ராத்திரி படுத்தா நிமிடம் தூக்கம் வரணும். அதுக்கு உங்கள் மனசும் பணமும் எப்படி பேலன்ஸாக இருக்கணும் அப்படின்றத கற்றுக்க லைஃப்பில் ஒரு தடவையாக இந்த புக்கை வாங்கி படிங்க. நான் சொன்ன விஷயங்கள்லாம் இந்த 100ல் ஒரு 20% மட்டும்தான். ஏன்னா நான் புக்கு ஃபுல்லாத்தையும் படித்து சொல்ல முடியாதுல்ல, அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும், காப்பிரைட் விஷயம் வந்துடும். பட் நான் புக்கை படித்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த புக்கை தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, வாங்கி படிங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. என்னுடைய கண்ணோட்டத்திலேருந்து இந்த புக்கை நீங்கள் பார்க்காம நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஓன் தாட்ஸ் வரும்ல, அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் வாழுங்க. இந்த புக்கை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த புக்கோட ரிவ்யூ இதோட முடிஞ்சாலும் நம்மளுடைய புக்கு ரிவ்யூ முடிய போகிறது கிடையாது. அடுத்து ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு புத்தகத்தோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு எந்த புத்தகத்தோடைய ஒரு சம்மரி தேவைப்படுது, ஒரு ரிவ்யூ தேவைப்படுது அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இது வரைக்கும் இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கல்ல, இதில் நீ கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க. அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது மற்றவங்களுக்கும் பரவாயில்ல, நாம் நினச்சதான் இவரும் நினச்சிக்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்ல, அதுக்கு லைக் வரும்ல, அப்போ தெரிஞ்சிடும் யார் யார் என்னென்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்றத. ஸோ மறக்காம உங்களுடைய அந்த கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பல புக் ரிவ்யூஸ், பல ஆடியோ புக்ஸ், ராஜேஷ்குமார், இந்திரா சவுந்தரராஜன், பல கதைகளை நம்மளுடைய சேனல்ல நீங்க கேட்கலாம். கதைகள் விரும்பி கேட்குற, புக்ஸ் விரும்பி படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. இந்த புக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அன்பை வெளிப்படுத்த விரும்பினா உங்களால் முடிஞ்ச தொகையை கீழே லிங்க் ஒன்று கொடுக்குறேன், அதில் சேர்த்து உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்க. நிறைய புக்ஸ் உருவாக்க எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க. டீப் தமிழ் ஆடியோ புக்ஸ், நான் உங்கள் தீபன்.